அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1080வது நிகழ்ச்சி. வாரந்தோறும் வள்ளுவோம். நம்ம அதிகாரம் 82 தீ நட்பு இதுதான் பார்க்க போறோம். நம்ம 1080 நிகழ்ச்சி வந்துச்சு. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நட்பு என்ற அதிகாரத்துலதான் திருவள்ளுவர் நம்ம பார்த்தோம். நட்புன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நட்பு ஆராய்தல்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழமை அப்படின்னு சொல்லிட்டாரு. பழைய நட்பு எல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. அது அவங்க என்னதான் நண்பர்களா இருந்தாலும் நமக்கு அவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் மன்னிச்சிடணும் அப்படின்றதையும் சொல்றாரு. நட்புன்னா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. நட்பை எப்படி ஆராயுதுன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது இப்ப இன்னைக்கு எந்த நட்பு நமக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்றாரு. தீ நட்பு. போன முறை சொன்னாரு சின்ன சின்ன குற்றங்கள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டு நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா தீ நட்பு. எந்த எந்த நண்பர்கள் வேண்டாம். அப்புறம் அப்புறம் கூடா நட்பு. இதுலயே ரெண்டு விதமான நட்பு சொல்றாரு. தீ நட்புன்னு ஒண்ணு சொல்றாரு, கூடவே கூடாதுன்ற ஒரு நட்பும் சொல்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை 5 அதிகாரம் நட்பை பத்தி வச்சிருக்காரு. இவர் நண்பர்களால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. இல்ல இல்ல சார், நண்பர்களால பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாரு. நம்ம எல்லாம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக அவர் எழுதியிருப்பார். இல்ல, அதுதான் விஷயம். அவர் நண்பர்களால பாதிக்கப்பட்டதுனாலதான் எப்பயுமே வீட்டுல கஷ்டப்படுறதா வெளியில இருக்கவங்களாம் அட்வைஸ் பண்ணுவோம். ஓ, என்ன, நல்லா இருக்கவங்களாம் அட்வைஸ் பண்ண மாட்டான். ஏன் சார் நீங்க? அந்த மாதிரி அவர் ரொம்ப நண்பர்களால பாதிக்கப்பட்டிருக்கார். வேற எந்த உறவும் பாத்தீங்கன்னா பெருசா அவர் சொல்லல. இதுல 5 அதிகாரம் நட்புக்கு மட்டுமே சொல்றாருன்னா, அப்ப நட்புன்றது எவ்வளவு பெரிய உறவுன்றது தான் அது காட்டுது. அவர் பாதிக்கப்பட்டாருன்றது எல்லாம் தாண்டி நட்புன்றது எவ்வளவு பெரிய உறவு. அந்த உறவை நாம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும், அதே நேரத்துல எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்கணும். எந்த அளவுக்கு அது நட்புன்றது எல்லாரையும் நட்பா நம்ம வச்சுக்கிறோமா அப்படின்னா வச்சுக்க கூடாது அப்படின்றத சொல்றாரு. இப்ப எவ்வளவு அளவுக்கு இந்த இந்த அதிகாரம் பார்த்தோம்னா நமக்கு இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் கொஞ்சம் கடுமையாவே பேசுறாரு. இத்தனை முறை பேசுனதை விட இந்த இந்த அதிகாரத்துல கொஞ்சம் கடுமையாவே பேசுறாரு. பல நேரங்கள்ல திருக்குறள்ல பார்த்தோம்னா நமக்கு ஆஹ் ஒரு ஒரு கோபம் தெரியும். திருவள்ளுவரோட கோபம் அங்கங்க அங்கங்க அந்த கோபத்துல அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் கடுமையான வார்த்தையா இருக்கும். ரொம்ப அழகா நாசுக்கா நமக்கு படிச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஆனா அதை உள்ளூர சிந்திக்கும் போதும் அது உள்ளூர பார்க்கும் போதும் பார்த்தோம்னா அது ஒரு கடுமையான சொற்களா இருக்கும். இப்ப நமக்கு அது தெரியல. ஆனா அந்த காலத்துல அவங்க பயன்படுத்திய சொற்கள் இவர் பயன்படுத்திய சொற்கள் ரொம்ப ரொம்ப கடுமையான சொல். நீ நீ புத்தகம் வச்சிருந்து நீ படிச்சுட்டு 4 பேர் சொல்லி கொடுக்கலன்னா நீ ஒரு வால் இல்லாத ஒரு கோழை பேடின்னு சொல்லிடுவாரு. அப்ப எவ்வளவு அளவுக்கு ஒரு அதாவது அந்த பேடின்னு சொல்ற வார்த்தை ஒரு கீழ்த்தரமான வார்த்தைன்றது ஒரு நமக்கெல்லாம் தெரியும். அவர் நாசுக்கா எவ்வளவு அளவுக்கு அதை சொல்லிட்டு போயிடுற. அப்ப நீ எவ்வளவு அளவுக்கு அதை படிச்சினா மட்டும் போதாது, மற்றவங்களுக்கு சொல்லணும், வெளியில பேசணும். அந்த அந்த கோபம் ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட கோபம் தெரியுது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த தீ நட்புல ஏகப்பட்ட கோபத்தை காமிச்சிருக்காரு. யாரெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாரையுமே நம்ம நல்லவங்களா நினைச்சிட்டே நம்ம பயணத்தை பண்ணக்கூடாது. அப்ப அவங்க கிட்ட நம்ம ஒதுங்கி போறது எப்படி அப்படின்றதெல்லாம் முடிவெடுக்கிறதுல அந்த பல உளவியல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதுல இந்த நட்புனால எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கும் அப்படின்ற செய்தி இன்னைக்கு படிக்கக்கூடிய குரல்ல நமக்கு அவ்வளவு சொல்றாரு. பார்ப்போம் தீ நட்பு என்னென்ன அப்படின்றத. முதல்ல வேலம்மாள் மேடம் ஒரு 3 குரல் படிப்பாங்க. அதுக்கப்புறம் வணக்கம். பொதுவா நீங்க ரொம்ப சிறப்பாக அதுக்கான விளக்கம் சொன்னீங்க. தீ நட்புங்கிறது ஏன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் தேவைக்காக சிலர் பழகுவாங்க, நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு செல்வத்துக்காக பழகுவாங்க. அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவருக்கு வந்த கோபம், இதெல்லாம் இப்படி இதுக்கு பேரு நட்பே இல்லை, அதனால அதை தவிர்த்துருங்கிறாரு. அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தீ நட்பு. முதல் பாடல். பருகுவார் போலும் பண்பிலார் கேண்மை
பெருகலில் குந்தல் இனிது. பருகுவார் போலும் பண்பிலார் கேண்மை பெருகலில் குந்தல் இனிது. 811வது பாடல் இது. நம்மை அள்ளி பருகுபவர் போல் அன்பு காட்டினாலும் நல்ல பண்பில்லாத தீயோரது நட்பானது நாளுக்கு நாள் பெருகுவதை விட குறைந்து போவதே இனியது என்று புலியூர்கேசியன் கூறுகிறார். அன்பு மிகுதியால் பருகுவார் போல் தோன்றினாலும் நற்பண்பு இல்லாதவரின் நட்பு வளர்ந்து பெருகுவதை விட தேய்ந்து குறைவது நல்லது என்று மு. வரதராசனார் கூறுகிறார். உயிரால் உருகுவார் போல் நடிக்கும் உள்ளத்துள் நல் பண்பு இல்லாதவரின் நட்பு வளர்வதை விட குறைவது நல்லது என்று சாலமன் பாப்பையார் சொல்லுகிறார். நல்ல பண்பு இல்லாதவர்கள் அன்பு வெள்ளத்தில் நம்மை மூழ்கடிப்பது போல் தோன்றினாலும் அவர்களது நட்பை மேலும் வளர்த்துக் கொள்ளாமல் குறைத்துக் கொள்வதே நல்லது என்று முடிச்சிட்டீங்களா? நீங்க முடிச்சிட்டேன் சார், முடிச்சிட்டேன். முதல் குரல்லயே வந்து சொல்லிடுறாரு. நம்ம கூட பாசமா ரொம்ப, அதாவது பருகுவது போல நல்ல ஒரு உதாரணம் இல்ல, ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் இருக்காரு. பருகுவது போல் ஆர்வம் மிக காட்டினாலும் அந்த, அதாவது அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. கிட்ட நிறைய பேர் இது இது நமக்கு புரியுறது இல்ல. நமக்கு வந்து இவங்க வந்து நடிக்கிறாங்களா, உண்மையை பாசத்தை காட்டுறாங்களான்றது வந்து நமக்கு, அதாவது நல்ல எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்லதையே நம்ம நினைக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி வர நட்புகளோட இது வந்து நமக்கு புரியுது இல்லை. நாம நம்பிடுவோம், பல நேரங்கள்ல நம்பிடுவோம். அது பின்புதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், இல்லையே இவங்க நம்மகிட்டே நல்லா பேசுறாங்க, வெளியில ஏதோ சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஏதோ வரும்போது தான் அது வந்து இவங்களோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கு அப்படின்றது புரியும். அததான் அவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். இது நம்ம இது வந்து நாம சும்மா அந்த விளக்கம் கொடுக்கறத விட நம்மளோட அனுபவத்துல கூட இது மாதிரி நடந்திருந்தா அது தொடர்ந்து நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்றது நம்மளோட அனுபவம். பேசுங்க. நீங்க தான் பேசுங்க மேடம். அமுதா மேடம். வினை தீர்த்தான் சார் தொடங்கினதுக்கு அப்புறமா நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். அவரு தொடங்கினாருன்னா நீங்க தொடங்க முடியாது. அதனாலதான் நான் உங்களை பேச சொன்னேன். அது வந்து சார், பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம வந்து இந்த தண்ணீர் அருந்துறது அப்படிங்கறத மாத்திரம் நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பருகுவது அப்படின்னு அவர் பொதுவா கொடுத்துட்டாரு. எது பருகும்போது நமக்கு பிடிக்கும், மேல மேல பிடிச்சுக்கிட்டே இருக்கும். சிலரோட நம்ம பழகும்போது அவங்கள நமக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க வந்து எவ்வளவு கேடு பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மது தானே இன்னைக்கு உலகம் பூரா நம்ம மது விலக்கு தான் நம்ம சொல்றோம். அது அருந்த போறவங்க ரொம்ப ஆர்வத்தோட தான் போறாங்க. அதை அருந்தி முடிச்சுட்டு வந்த பிறகுதான் அவங்களோட கிட்னி கோளாறுல இருந்து அத்தனையும் நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து, இது வந்து நிஜமோ பொய்யோ எனக்கு தெரியாதுங்க சார், ஆனா அரசாங்கத்துல ஒரு முடிவு எடுத்தாங்களாம். நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டினா நல்லா ஓடும், நிறைய மருத்துவ கல்லூரி நல்லா ஓடும் அப்படின்னா மதுக்கடையை நல்லா திறந்து வைக்கணும். அப்படி வச்சா இது ரெண்டும் மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் இதை வந்து ரொம்ப அதிகப்படியா மருத்துவமனைகளையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அதிகப்படியா மருத்துவ கல்லூரியும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனா யோசிச்சு பார்க்கும்போது இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட மனசுக்குள்ளார எழுது சார். அந்த மாதிரி இந்த மது அருந்துவது வந்து ரொம்ப சுவையா தான் எல்லாரும் ஓடி போய் அருந்துறாங்க. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு அவங்க உள்ளாகும் போது, அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த தீ நட்பு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, தீ நட்பு நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்பை தான் தீ நட்பு. இந்த நெருப்பு அணைஞ்ச மாதிரி இருந்தா கூட சார்
அது எந்த நேரமும் அதுக்குள்ளார ஒரு பொறி இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆபத்தை நமக்கு விளைவித்து கொண்டே இருக்கும். அது ஒண்ணு நெருப்பினுடைய தன்மை. இன்னொன்னு, நெருப்புக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. அப்படியே இருக்கிறதையெல்லாம் உள்வாங்கிட்டே இருக்கும். பக்கத்துல 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 இருக்கிறதையெல்லாம் தேடி 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 பிடிச்சுக்கிட்டு இருக்கும். தீயின் நாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாக்கு அதுக்கு ரொம்ப பெரிய நாக்கு. அந்த மாதிரி தீயவன் வந்து எவ்வளவு நம்ம கிட்ட பெற முடியும் அப்படிங்கிறத, நம்மளோட நலன்கள் அனைத்தையுமே அவன் வந்து சுரண்டி எடுத்துருவான். அப்படி ஒன்றுமில்லாத ஒரு சதை பிண்டமாக அலைய விட்டுருவான். அதனால இந்த தீ நட்பு வேண்டாம். உனக்கு அது ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி இருந்தா கூட நீ இனம் அறிந்து கொள் அப்படிங்கிறதுக்காக கூட நெருப்ப அவங்க சொல்லலாம். எவ்வளவு அழகான பசுமையான ஒரு குடும்பமா இருந்தாலும் ஒரு தீ நட்பு உள்ள நுழைஞ்சிட்டுதுன்னா அதை முழுவதுமே நமக்கு வந்து அதை அழித்து விடும் அப்படிங்கிறதும். ஏன்னா எவ்வளவு பெரிய காடு இருந்தாலும் போதும். பாரதியார் பாடல் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். இந்த அக்னி குஞ்சு பாட்டு சொல்லுவாங்க. அது இத்தினோண்டு தான் இருக்குது, அதை கூட நான் வெளியில கூட வைக்கல, ஒரு மரத்துக்குள்ளார ஒரு பொந்துக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சேன், அடுத்த நிமிஷம் அந்த காடே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள அந்த தீ நட்பு அப்படிங்கிற அந்த பொந்துக்குள்ளார இத்தினோண்டு உள்ள கொண்டு போனாலும் போதும், நம்ம முழுவதையுமே அது அழித்து விடும் அப்படிங்கிற பொருள்ல ஒரு தீ நட்பு அப்படின்னு வச்சிருப்பாரோன்னு நான் காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தீயுக்கும் இந்த நட்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அதனால அப்படி வச்சிருப்பாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரியும் தான் நமக்கு வந்து அந்த தீ அப்படின்னு சொல்றது. அதனால இன்னொரு இடத்துல தீய பத்தி சொல்லும்போது வள்ளுவர் என்ன சொல்வாருன்னா, ரொம்ப கிட்டத்துல போயிடாத, ரொம்ப தூரத்துல போயிடாத, தேவைக்கு வச்சுக்கோ, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க அப்படின்னு சொல்லுவாரு. மன்னரை சேர்ந்து ஒழுகக்கூடியவர்கள் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாரு. அதனால அந்த நெருப்பு, இந்த தீ நட்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நாம தூரத்திலேயே வைக்கக்கூடியதா இருக்கணும், இல்ல அதை விட்டு விலகக்கூடியதாக இருக்கணும். அது வளர்றதை விட குன்றல் இனிது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கலாம், அப்படி வேணா இருக்கலாமே தவிர அதை முழுக்க முழுக்க பக்கத்துல நெருங்கவே விடக்கூடாது அப்படின்னு நான் வந்து கருதுறேன். மற்றவங்களும் பேச வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரே ஒரு சின்னோண்டு விஷயத்த நான் சொல்லிடுறேன். எங்க பேராசிரியர் சொல்லுவாரு, நீ வந்து நல்லவங்க கிட்ட பகை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோ, தீயவங்க கிட்ட நட்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாரு. நல்லவங்களோட பகை கொண்டா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆனா தீயவங்களோட நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு உனக்கு வரும். அதனால அவங்க கிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டு கூட இரு நல்லவங்களோட, ஆனா கெட்டவங்களோட மட்டும் மறந்து கூட போய் பழகிடாத அப்படின்னு சொல்லுவார். அதுதான் என்னோட நினைவுக்கு இப்ப வந்ததுங்க சார். இந்த பாடல் பத்தி ஒரு சின்ன விஷயம். விகற்பம் சொல்றேன். வெரி குட்மா. நான் நினைச்சேன் மாடி, நான் அடி நினைச்சேன். எதுகை பொழிப்பு மோனை. கரெக்ட். ஒரு வெரி முடிவோட குட்மா. தான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்துக்கிறாங்க லதா இன்னொன்னு மேடம். ஒரு கூட கை இருக்கு தட்டலாம். அம்மாடி, இன்னொன்னு இணை எதுகையும் இருக்கு, பண்பிலார் கேண்மை. ஓஹோ. ஒரு கை ஏன்னா தட்டலாம், கை அந்த தட்டலாம் ரெண்டு லதா மேடம். அடுத்தடுத்து வருதுல்ல, அது வந்து இணை எதுகை. லதா சூப்பர் லதா. லதா மேடம் ஒரு கை தட்டல் ஆமா உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. அதாவது நம்ம பாடம் படிக்கிறதுலாம் பிரயோஜனம் இல்ல, அதை எப்படி யூஸ் பண்ணோம், அதை பயன்படுத்தணும்ல. பாராட்டு. அருமை அருமை அருமை. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஆனா நான் இதை யோசிச்சேன் சார், விளக்கம் கொடுக்கும்போது நம்ம இதையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். நீங்க யோசிச்சு செயல்படுத்திட்டாங்க. மறந்துட்டேன் மாடி, நினைச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த பாடத்துக்கு வந்துட்டோம்ல நம்ம, சொல்லுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். சூப்பர் லதா. ஆனா லதான்னா லதா தான். இதுல இந்த தீ நட்புன்னு தலைப்பு கொடுத்திருக்காரு. ஆனா தீங்கிற வார்த்தையோ அதனுடைய இதுவோ ஒரு 10 குறள்லயே இல்ல. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு விசேஷம் உங்களுக்கு. அதை பத்தி எல்லாம் வரும். நட்புங்கிறது 2 இடத்துல இதுல வருது. இருந்தாலும் தீங்கிற சொல்லோ அந்த சொல்லுக்குரிய பொருளோ இங்க இல்ல. அப்ப அதை உய்த்துணரதான் வேண்டியது இருக்கு இதுல. நீங்க சொன்னது மாதிரி அப்ப தீ நட்புனா என்னன்னா பண்பிலார் கேண்மை அப்படிங்கறதுதான். அதுக்கு அடுத்த குறள்ல சொல்ற போது ஒப்பிலார் கேண்மை அப்படின்னு, எது மனித ஒப்பு இல்லாதவர்
மனித பண்புகள் இல்லாதவர். அதைத்தான் தீ நட்புன்னு சொல்றார். இப்ப நமக்கு தீங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொல்றத பார்த்தா முதல் குறளிலே பெரும்பகுதி சொல்லிடுவாரு. இங்கே பண்பிலார் கேண்மை, அந்த பண்பிலார் எப்படி பாக்குறான், பருகுவார் போலினும். அது ஒரு அருமையான உதாரணம். எல்லாரும் அவங்க சொன்னது விழுங்கிறது மாதிரி பாக்குறான் அப்படின்னு சொல்றோம்ல, விழுங்குறாப்புல பாக்குறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அதை பாக்குற பார்வையில நான் பார்த்த சாரோட ஒரு குறிஞ்சி மலர்ல ஒரு வார்த்தை வர, தின்பதற்கு மட்டுமல்ல தின்னப்படுவதற்கும் ஏற்ற பற்கள்னு சொல்லுவான் அவன். காதலியை பார்த்துட்டு அது அவளுக்கு திங்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, என்னால உண்ணப்படுவதற்கும் ஏற்ற பற்கள். அப்ப அந்த உண்ணப்படுதல் ஒருத்தர் அவளை, இது காதல்ல தான் மிகுதியில தான் இருக்கு. அவன் அப்ப காதல் மிகுதியிலோட மாதிரி என்னை பார்த்தாலும் கூட அங்க என்ன இருக்கு, அந்த பருகுவார் போலினும் பண்பின்மை இருக்கு. பண்பிலார் அதான் முக்கியமான சொல்லு இதுல. அந்த பண்பிலாருங்கிறது தீ நட்புங்கிறார். பண்புகளோட எவன் இருக்கானோ அது நல்ல நட்பு. பண்பிலார் கேண்மை அதைத்தான் தீ நட்புங்கிறாரு. பெருகலின் குன்றல் இனிது. அது பெருகிட்டே போய் என்ன லாபம், அது குறைய குறைய குன்றலின், நீங்க பார்த்தா அதுக்கு அளவு அவர் சொல்லல. குறைய 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 அது எவ்வளவுதான் நம்ம குறைக்க, எப்படி எல்லாம் ஏற்பட்டுருது, அது பெருகிக்கிட்டே போய் என்ன பண்றது, அது குன்றணுங்கிறது. இது மாதிரி எங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் இதுல சொன்னேன், நட்புகள் சரியா அமையல. அதாவது நாங்கெல்லாம் அமைச்சுக்கல. அப்ப எங்களுடைய குறைபாடு, ஏதோ மனைவி இருக்காங்க, பிள்ளைகள், இவங்கள்ட்ட தான் நம்ம நட்பு மாதிரி இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லியே அவர் கொடுத்த இலக்கணம் வெளியில யாருடைய அவ்வளவு அமையல. அதனால தீ நட்புங்கிற போது இன்னொன்னு சொல்றாரு, அவனுடைய ஒரு ஆக்கத்துக்கு நம்மகிட்ட வர்றான், அதுதான் செய்யறான். அது மாதிரி நிறைய பேர் வேணும்னா டெலிபோன் பேசுவான், பேண்டாட்டி பேசுறது, பொதுவா அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி தான் அந்த இதுக்கு வர்றாங்க. ரொம்ப அருமையானது. ஒரு நீதிவன்பா பாட்டை நான் அடுத்து வர்ற போது சொல்றேன். இதுல இன்னும் லதா, பெருகலின் குன்றல் இனிது, முரண் தொடை இருக்கு. பெருகுதல் குன்றுதல் முரணும் இருக்கு. இதுல மாலதி நோட் பண்ணிக்கங்க. எதுவோ அதாவது பெருகிறதான் இனிமையா இருக்கும். இங்க பாருங்களேன், அதே லைன் இருக்கு. ஆமா ஆமா, அதாவது எதுவுமே கூடுனா தானே இன்மை. செல்வமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எதுவும் பெருகிறதுதான். இங்க குன்றல், ஒரு விஷயம் குன்றுதல் இனிமைன்னு சொல்ல வர்றா. இதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரு நட்பு அப்படின்றது முன்னாடி சொல்லினே வந்துட்டாரு. நட்புன்னா என்ன, இப்படி இருக்கணும், எது கூட இருக்கக்கூடாது, பழைய நட்பை கூட விடக்கூடாதுன்னு. எதற்காக சொல்றேன்னா, நட்பு பழகிட்டோம்னா அவ்வளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு ஏற்படும். அந்த உறவு ஏற்பட்ட பிறகு அவங்க சரியில்லை, இவர் சரியில்லை, நம்ம கூட பழகுறவர் அவர் சரியில்லைன்றது எந்த காரணத்துக்கோ எப்பயாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க உடனே விட்டுட்டு வந்துட முடியாது. அது அது அவ்வளவுக்கு மனசுல காயத்தை ஏற்படுத்தும். அந்த மனசுல ஐயோ இவ்வளவுக்கு பழகணுமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அந்த மன காயம் அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுன்னு வரும்போது அந்த நட்பு விட்டு நம்ம விலகுறோம். அதே நேரத்துல நம்மளுடைய மனநிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ப அந்த அந்த பக்குவத்தை இது சொல்றாரு. அவர் கரெக்டா அனுபவிச்சுதான் சொல்லியிருக்காரு. அதுதான் விஷயம். அதுல இன்னொரு தீன்னு சொல்றப்ப தீய குணங்கள்னு ஒரு இது சொல்லலாம், எடுத்துக்கலாம். தீய குணங்கள் தான் அங்க சொல்றது பெரும்பாலும். அதை தவிர தீமை செய்யறவர்கள் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா தீமை செய்யறவர்களும் இருக்கிறாங்க, தீய குணங்களும் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்றது தோணுது எனக்கு. அந்த இதுதான் காரணம். அந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு காரணம் இதுதான். அதுதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். தீமை செய்யறங்கிற ஓப்பனா தீமை செய்யறவன்னு தெரிஞ்சிருது. ஆமா, தெரியாம இருக்காங்க. அதைத்தான் பழகிட்டு தீமை செய்யறதுதான் இங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல விஷயம். பண்பு இல்லாதவர்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? முன்னோர்கள் பண்பு இல்லாத நண்பர்கள் எப்படி சார்? பல பேரோட பழகுற வரணும், முதல் அலுவலகம் சேர்ந்த முதல் நண்பர் ஞாபகம் இருக்காரு. அதுக்கு அடுத்த குரல்ல வேலைமாய் மேடம் படிச்சாங்கன்னா தெரியும். அது பண்பு இல்லாமைங்கிறதுக்கு அது விளக்கம் சொல்லுங்க. பண்பு இல்லாதவர்கள் படிங்க அடுத்த.
மைக் ஆன் பண்ணுங்க மேடம். நீங்க மைக் ஆன் பண்ணாதான் எங்களுக்கு கேட்கும். உரிநட்டு அரியின் ஒருவும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். நல்ல குரல் நீங்க சொன்ன மாதிரி. உரிநட்டு அரின் ஒருவும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். 12வது குரல். செல்வம் உண்டானால் நட்பு செய்வதும் அது போனால் விலகி போகின்ற ஒத்த தன்மையில்லாத தீயோரின் நட்பினை பெற்றாலும் இழந்தாலும் ஒன்றுதான். புலியூர் கேசியன் சொல்லுகிறார். தமக்கு பயனுள்ள போது நட்பு செய்து பயன் இல்லாத போது நீங்கிவிடும் தகுதி இல்லாதவர் நட்பை பெற்றாலும் என்ன பயன், இழந்தாலும் என்ன பயன். மு வரதராசன் கூறுகிறார். தமக்கு பயனிருந்தால் நட்பு கொண்டும் பயனில்லை என்றால் நட்பை விலக்கியும் வாழ்வதில் தமக்கு இணை இல்லாதவராய் இருப்பாரின் நட்பை பெற்றென்ன இழந்தென்ன சாலமன் பாப்பையா சொல்லுகிறார். தமக்கு பயன் கிடைக்கும் போது நண்பராக இருந்துவிட்டு பயனில்லாத போது பிரிந்து விடுகின்றவர்களின் நட்பு இருந்தால் என்ன இழந்தால் என்ன மு கருணாநிதி சொல்லுகிறார். இது உரையாசிரியர்களின் உரை. இதுக்கு வந்து நல்ல இதுக்கு நான் சொல்றேன். இதுக்கு வந்து நல்ல உதாரணம் எங்க அப்பா தான். எங்க அப்பா டெல்லப்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சாரு. ஆனா வந்து கையில காசு இருக்கும்போது நல்ல ஃபேக்டரியில வந்து நல்ல சாப்பாடு. அதனால வந்து இவங்க நல்லா மதியானம் சாப்பிட்டுட்டு நல்லா ஈவினிங் ஃபுல்லா அவர் கூட சேர்ந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு நல்ல ஃப்ரெண்டா பழகுனாங்க நிறைய பேரு, இந்த ஊர்லயும் சரி ஃபேக்டரிலயும் சரி. ஆனா அதுக்கப்புறமா கம்பெனி வந்து ஒரு கட்டத்துல மூடிட்டாங்க. அப்ப இவருக்கு 50 வயசு தான். எந்த பைசாவும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க வேண்டியது அப்படியே பண்ணிட்டான். ஆனா இப்ப வந்து அவர் நொந்து போயிருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் வந்து பாக்குறாங்க. ஆனாலும் ஊர்ல ஏதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டா கூட ஒரு தகவல் அவளுக்கு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை இன்னைக்கு. ஒரு காலத்துல பந்தாவா போவாரு, சினிமால காட்டுற மாதிரிதான். அவர் மாலை எடுத்துன்னு போவாரு, பின்னாடி அவர் முன்னாடி போவாரு, 4 பேர் மாலை எடுத்துன்னு பின்னாடி போவானுங்க பசங்க. அப்படிதான் நாங்க பாத்துருக்கோம் எங்க அப்பாவை கெத்தா. ஆனா இன்னைக்கு அவரு ஆளே டல் ஆயிட்டாரு. அவருக்கு சொல்றதுக்கும் ஆள் இல்ல. பைசாவை ஃபுல்லா ஃப்ரெண்டுங்களுக்காகவே அழிச்சிட்டு இன்னைக்கு உக்காந்துட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாத. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரியான எங்க அம்மா சண்டை போடுவாங்க அவர்கிட்ட. சண்டை இதுக்காக தான் வரும். இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமான்னு கேட்பாங்க. ஆனா அவர் எடுத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இப்ப ஆடி அடங்கும் வாழ்க்கையாடா அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கிறாரு வீட்டுல. அதுதான் உண்மை. இதைதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். டன்லப்ல ஒர்க் பண்றவங்கம்மா, டன்லப்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் ரொம்ப பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. நான் பாத்திருக்கேன். அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாரு. தொப்பை 9 மாசம் இருக்கிற மாதிரி இருக்கும் எங்க அப்பாவுக்கு தொப்பை. நல்ல பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. சாப்பாடு நல்லா போடுவான் சார். 9 மாசம் ரொம்ப இருக்கிற மாதிரி கம்மியான இருக்கும். காசு, கம்பீரமா இருந்தாரு. நல்ல சாப்பாடு நான் பாத்திருக்கேன். டன்லப் ஒர்க்க இருக்கிறவங்க நிறைய பாத்திருக்கேன், பழகிருக்கேன். நல்ல பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. இது இந்த மாதிரி, அதாவது நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதாவது இது பெரும்பாலும் எங்க இருக்கும்னா தண்ணி அடிக்கிற டீம் தான். தண்ணி அடிக்கிற டீம் தான் இருக்கு. காசு இருக்கிற வரைக்கும் தண்ணி அடிச்சு ஜாலியா இருப்பாங்க. அவருக்கால காசு காலனா அவர் விட்டுட்டு போயிடுவாங்க. வேற எவனா தண்ணி எடுக்கிறானா, வாங்கி கொடுக்குறானா. சீட்டாடுறவங்களும் இருப்பாங்க சார். ஒரு உதாரணத்துக்கு தான் சீட்டாடுறவங்களும் இருக்கிறாங்க. எங்க பதவியில இருக்காங்களோ எல்லா பதவி இருக்கிறதுக்கு மறுநாள் பதவி எனக்கு அன்னைக்கு நியூ இயருக்கு எத்தனை பேருன்னு போய் நிக்கிறான். பதவி இல்லாட்டி எத்தனை பேர் போறான். அந்த நியூ இயர்ல எத்தனை பேருடைய வாழ்த்து வந்துடும். எல்லாமே அதான். அது இது 2 விதமான பொருள் இருக்கு. ஒண்ணு செல்வம் இருக்கிறது, செல்வம் இல்லாததும் ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு ஏவன் எப்ப அவனுக்கு தேவையோ, சிலர் இப்படியும் கொள்றாங்க. தேவை இருக்க போதுதான் அவன் வந்து பாக்குறானே ஒழிய உரிநட்டு உறாமை அவங்க அந்த கேள்வி பெரினும் இழப்பினும் என்னங்கிறது ரொம்ப பிரமாதமான வார்த்தை. அதான் முக்கியமானது. பண்பிலார் அப்படின்னா அவன் யாரு, அவனுக்கு தேவைன்னா வந்து செல்வம் இருந்தா வந்து, இல்லாட்டி விட்டுறான். இப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழிகள் அதைத்தான் பார்க்க வேண்டியது. இதுல இப்போ மாலதி சொன்ன உதாரணம் மட்டும் இல்ல. அது ஒரு பார்ட்டு தான் அது. ஆனா பல நண்பர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. நமக்கு பின்னாடி நம்ம பின்னாடி செய்யறாங்களான்றது நமக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்போம்.
சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்திருப்போம், நிறைய பேரை பார்த்திருப்போம், நிறைய நல்ல கூட இருப்பாங்க, நம்மளை பயன்படுத்திக்குவாங்க. ஆனா அவங்க நம்ம கிட்ட இருந்து எந்த பயனும் இல்லைன்றப்ப விலகி போன நண்பர்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் நிச்சயமா. அததான் நம்மளோட ரொம்ப திறமைகளை சார், அஹ், நம்ம திறமைகளை எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து அப்படியே தூக்கிட்டு போய் உம், வேற ஒரு இடத்துல காட்டி தன்னுடையதுன்னு சொல்லிட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நிறைய சார்? பேர் இருக்காங்க, ஆ, நிறைய பேர் இருக்காங்க. நீ இல்ல இல்ல நீங்க நீங்க புக் எழுதுனீங்கன்னா அந்த புக்கு சொன்ன இருக்கிறதெல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ இருக்குங்க சார். இது வந்து இதுல நான் தான் அடுத்தவங்களையே சொல்லாம இப்ப நம்மளையும் எண்ணி பாக்குறது இருக்கு. நம்ம ஆமா வேணும்னா யாருக்கு போன் பண்ணா அப்படிங்கறத நினைச்சு பார்த்தா கூட தோணும். அதாவது இருக்கு. ரெகுலரா சொல்றோமா, வாழ்த்து ரெகுலரா சொல்றோமா அப்படிங்கறத இந்த இதுக அந்த குணம் நம்மள்ட்ட இருக்கா? அது பண்பின்மைன்னே சொல்றாரு. அது பண்பின்மை பண்பிலாங்கிறத சொல்ற. ஆமா, அது நிச்சயம்தான். உண்மைதான். இப்ப சார் நான் கூட சொல்ற மாதிரி சில பேருக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அம்மா இத்தனை நாளா அதெல்லாம் பண்ணாம இன்னைக்குதான் பண்றேன், ஏதோ காரணத்தோட பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காத, காரணத்தோட தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு, என்னால இந்த மாதிரி காரணங்களால பண்ண முடியல, நீங்களாவது ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு வைப்பேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் பண்ணட்டுமேன்னு பண்ணவே மாட்டாங்க. எப்ப பண்ணாலும் நம்மளே தான் பண்ணிட்டு கிடக்குற மாதிரி. இல்லம்மா, நான் அது ஒரு பீரியட்ல அப்படி இருந்தது. ஏன்னா இன்கமிங் அவுட் கோயிங் அந்த காஸ்ட்ல இப்ப எது இல்லைங்க இருந்து கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் குறைஞ்சிருக்கு. எல்லாருமே எல்லா இடத்துலயுமே ரெண்டு பக்கமும் பண்றாங்க. ஆனா ஆனா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நேரம் லதா, நேரம் இருக்குல்ல, அந்த நேரம்ங்கிறது நீங்க காசு தானே. அல்லது நான் நேரத்துல தூங்கி இருப்பேன், நான் பண்ணணும்னா நீங்க வேணும்னு பண்ணாதான். உங்களுக்கு பிறந்த நாள் நான் பண்றேன்னா வேணும் அப்படின்னு பண்றது தானே வழிய, ஆமா ஆமா, அது என்ன உண்மை. எனக்கு உதவிக்காக பண்றது மட்டும் இல்லைங்கிறது. இல்ல உறவுகள் வாழ்த்து. வளர்க்கறதுக்கு டச்சுன்னு ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாங்க. அந்த டச்சுங்கிறது இதுல சொல்றாரு. முதல் குறள்ல பொதுவா சொல்லிட்டாராம், அதுக்கு அடுத்த குறள்ல 2 குறள்ல ஒவ்வொருத்தரையா சொல்லிக்கிட்டு வர்றாரு. இத சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த குறள் வரிசையா ஒவ்வொரு கேரக்டர் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்த அடுத்த குறள்ல வையிறது மாதிரி இது வேற எந்த குறள்லயும் வைக்க வரலையே. ஆமா, அதுதான் இதுல விட மூன்றாவது புரியுதா எல்லாத்த சொல்றீங்க? விட எல்லா சொல்லுமா, எல்லா சொல்லுங்க லதா. எல்லாவற்றையும் அடி விட எதுகை மோனை, சாரி முரண். எதுமா? இந்த குரல் அடி எதுகை முரண், ரைட்டா? ஆ இணை இணை எதுகை இருக்கு, இணைய உரி. இருக்கு, இணை இருக்கு, இணை இருக்கு. உரின் அரின் இருக்கு. ஒரு அடுத்தது பெரினும் இழப்பினும்ங்கிறது வந்து முரண். அதுதான் முரணும் முரண் இருக்கு, சொன்னேன். மூணுமே அது இருக்கு. முரண். இதுல வந்து இணை எதுகை ரெண்டும் இருக்கு. அடி இருக்குது, இணை இருக்குது, முரண் இணை இருக்குது. அடியும் இருக்கு, இணையும் இருக்கு. ஆமா ஆமா, இதுல இது 3 இருக்குது. ம் எல்லாத்த விட இப்ப அந்த போன் பண்ணி பேசுறதெல்லாம் குறைஞ்சதுக்கு காரணம் வந்து இந்த போனும் கையில வந்ததுதான். மொபைல் போன் கையில வந்ததால மக்கள் எல்லாமே அது அவங்களுக்கு ஃப்ரெண்டு நட்பாயிடுச்சு. அந்த போன்ல தான் எல்லாருமே நிறைய நேரம் இது செலவிடுறாங்களே தவிர அந்த நேரத்துல போன் பண்ணி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆனா ஒரு சிலர் போன் பண்ணி பேசுறாங்க, ஒரு சிலர் வந்து பேசுறது இல்ல சார். நான் என்னுடைய என்னுடைய பழக்கம் என்னன்னா, யார் என் நண்பர்கள் பண்றாங்களோ இல்லையோ, நான் கூப்பிட்டு மாசத்துக்கு ஒரு முறையோ 2 மாசத்துக்கு ஒரு முறையோ எல்லா நண்பர்களையும், என்னுடைய பழைய நண்பர்களை கூட கூப்பிட்டு பேசுவேன், என் அண்ணன் தம்பிகளை கூட கூப்பிட்டு பேசுவேன். இதனால திட்டவும் வாங்குவேன். அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்களா, நீ கூப்பிடுற பாரு, திட்டவும் வாங்குவேன். அதை பத்தி கவலையே பட மாட்டேன். அது என்னுடைய குணம். ஏன்னா அவங்க கூப்பிடுறாங்களோ கூப்பிடல, நான் கூப்பிட்டு பேசுவேன், அவங்களுக்கு நான் கூப்பிட்டு வாழ்த்து சொல்வேன். இது எனக்கு ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் பெரும்பாலும் நான் எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி வாழ்த்து சொல்றப்போ ஒவ்வொன்றுத்தையும் தனியா கூப்பிட்டு பேசும்போது இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு கூப்பிட்டு தான் பேசுவேன். ஆமா, நான் கூட கம்பல்சரியா க்ளோஸ் பீப்புளுக்கெல்லாம் பர்த்டே அந்த வெட்டிங் இது பலருக்கு போடுவேன். வச்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம அப்போ இப்ப இந்த குரல் படிக்கும் போது நம்ம நல்லா நடந்துக்கிறோம்ன்ற ஒரு மன திருப்தி வருது இல்ல. அது உண்மை சார். அது இருக்குல்ல, நமக்கு ஏன்னா நம்ம வள்ளுவர் வள்ளுவர் ஒழுங்கமா நம்மளை இருக்கோம். பாராட்டி இருக்கிறாரு அப்படின்றது இருக்குது இல்ல. ஆமா, அது கரெக்ட் தான். நம்ம மனசுக்கு திருப்தியா நம்ம இருக்கோம், அதுதான் நம்ம அதுதான் வாழ்க்கை திருப்தியா இருக்கு. அது கரெக்ட் தான். நீ காலையில எங்கிட்ட எதையாவது பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப சக்தி பீடங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காங்க. பல இடங்கள்ல எங்கெங்க வடநாடு இதுல எல்லாம் எழுதியிருக்காங்க. அதை கீதா வாசன்னு ஒருத்த கொடுத்துருக்காங்க. எப்போ நான் ஒரு மீட்டிங்ல பார்த்த போது கொடுத்துருக்கு. அதுல டெலிபோன் நம்பர் இருந்தது.
எங்கே இருக்கும் போது நான் அம்பத்தூர்ல இருக்கேன். 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த டெலிபோன் நம்பரை கூப்பிட்டேன். கூப்பிட்டா அவங்க மக எடுத்தாங்க. எடுத்துட்டு அம்மா இறந்து 10 வருஷம் ஆச்சு சார், நாங்க அப்பாவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயம்மா இருக்கீங்க? நான் டெல்லியில இருக்கேன். அவங்க சுதா சுதா அவங்க சுதா வேற ஒரு பேர் வாசன் தான் அவங்க அப்பாவுடைய பேரு. நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரொம்ப இனிமையா பேசினாங்க. அவங்க அப்பா அம்மாவை நான் பேசுனது, அம்மாவை பத்தி சொன்னது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை வருஷம் கழிச்சு அதுல முன்பக்கத்துல இருக்கிறதுக்கு அந்த நூலுடைய சிறப்பை எல்லாம் சொன்னேன். அது இன்னைக்கு ஒரு புது உறவு மாதிரி. ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு எண்ணு அதை படுக்கிற போது நான் அவங்கள ஒரே ஒரு தவணை தான் மீட்டிங்ல, இப்ப முகமது நாம எதுவுமே நினைவில்லை. இந்த புத்தகத்துல இருந்துச்சு, சரி இந்த மீட்டிங்ல கொடுத்தாங்களே. அதே மாதிரி இன்னொரு புத்தகம் இருந்துச்சு, சிரிப்பானந்தாவுடைய அப்பா, அங்க உங்க அம்பத்தூர்ல இருக்காருல்ல, அவருடைய அப்பாவுக்கு இப்ப 95 வருஷம் ஆகுது. அவரு கந்தபுராணத்தை பத்தி அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. இது எனக்கு அன்னைக்கு கிடைக்கல இந்த நூலு. நான் கந்தபுராணத்தை பத்தி பேசுனதுல அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சிரிப்பானந்தாகும். அப்புறம் போய் அவர் அப்பாவுக்கிட்ட கூப்பிட்டு அத மத்தியானம் போகவும் கூப்பிட்டாரு. அவர் 95 வருஷத்துல அவரை கூப்பிட்டு ரொம்ப நாள் நான் அங்க இருக்கும் போது ரொம்ப அவரோட ரொம்ப பழக்கமா இருந்தேன், அவங்களுடைய பிரதர்ஸோட. இதெல்லாம் நமக்கு ஒரு இன்பம். பெருகலின் அப்படின்னு சொல்றாருல, பெருகல் இனிதுங்கிறது எல்லாம் இந்த மாதிரி பழைய நட்புகள் நம்மளே செய்யலாம். ஒரு போன்ல எடுத்துக்கிட்டு, இப்ப என்னுடைய போன்ல 2500 நம்பர் சேவ் ஆயிருக்கு. எந்த நம்பர் எப்ப சேவ் பண்ணணும்னு தெரியல, சிலது தெரியவே இல்லை. அதையெல்லாம் ஒரு தவணை நம்ம இது ஒரு வழக்கமா கூட வச்சுக்கலாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அல்லது ஏதோ ஒரு நாள்ல ஒரு 10 போன் பேசுறது. பிராட்காஸ்டிங் லிஸ்ட்ல நம்பர் இருக்கு, அதுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அது பார்த்தாங்களா கொண்டாங்களா ஒண்ணுன்னு தெரியல. ஒரு 10 நம்பரா எடுத்து ஒரு 750 பேரு பிராட்காஸ்டிங், மூணு லிஸ்ட் இருக்கு. நம்ம பேசலாங்கிற இதெல்லாம் நட்புக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்படவும், அல்லது நீங்க சொல்ற மாதிரி மன அமைதியோ மகிழ்ச்சியோ அடையவங்களாம் இந்த உதவலாம், ரொம்ப உதவலாம். அடுத்த குரல் போயிடும். அடுத்த பாட்டு பாடுவேன். பெறுவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர். தாம் அடைவதையே சீர்தூக்கி பார்த்திருக்கும் நட்பும் தாம் பெறுவதை கொள்ளும் விலை மகளிரும் நம் பொருளை களவாடும் கள்வரும் ஒரே தன்மையினரே. எவ்வளவு சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளவு கோபம். அதாவது இதை விட கீழ்த்தரமா பேச முடியாது. ஒரு 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 திருட்டு பையன்ட்டாரு, விலை மகள்னு சொன்னது திருட்டு பையன். எந்த அளவுக்கு அது அதாவது போன குரல்ல வந்து நட்போட பரவாயில்ல தவறு செஞ்சாலும் நீங்க பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லி அதுல எவ்வளவு அளவுக்கு அந்த கடுமையா பேசியிருக்காரு. இதை வச்சுதான் நான் சொன்னேன் ரொம்ப அடிபட்டுக்கிறாருன்ட்டு. 2 சொல்லுதான் அதுல அந்த இதை குறிச்சிருச்சு. மத்ததெல்லாம் ஒரு ஓமை வருது. உருவது சீர்தூக்கும். அப்ப பண்பிலார் அப்படிங்கன்னா உருவது சீர்தூக்கும். இதனால என்னடா விளை நமக்கு இதுல நன்மையா என்னன்னு பாக்குறான்ல அவன். இவன் விளைமகள் என்னத பாக்குறா, இதுல அவனுக்கு உண்மையான அன்பு இல்ல, அந்த காசு மேலதான் அன்பு. இவன் திருட வந்தான்னா அவனுக்கு அன்புடைய திருடுனா அவனுக்கு காசு மேலதான். அப்ப இவனுக்கு அவனுக்கு என்னடா வித்தியாசம்னு கேக்குற. இந்த உருவது பார்த்து ஒருத்தன் நட்பு கொண்டான்னா அவனுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்க. ரொம்ப நுணுக்கமானது. ஒரு 7 சீர்ல என்ன மோனே இருக்கு லதா மேடம்? இங்கேயும் அடி இருக்கு. என்ன மோனே இருக்கு சொல்லுங்க. இங்கேயும் அடி எதுக இருக்கு. முதல் சீர்ல 4வது சீரும் ஒத்து போகுது. அடி எதுக இருக்குது. 4 சீரை ஒத்து போச்சுன்னா ஒரு எங்கப்பா இருக்கு? அடுத்தது கொள்வாரும் எங்க இருக்கு? இல்ல ஒருவதும் இருக்குது, ஒருவதும் இருக்கு. உருவது பெறுவது. அப்ப ஒருவு இருக்கா? அடி எதுக இல்லங்க. அடி எதுக இல்ல, ஒருவு சீரு. 1 4 இருக்கு. 1வது சீர்லயும் 4வது சீர்லயும் 2வது எழுத்து ஒத்து போகுது. அப்ப என்ன? உருவது பெறுவது சொல்றீங்களா? ஆமா.
அது வந்து ஆமாப்பா அப்பதான்ப்பா ஒருவு பாது இல்லையா? ஒருவு இல்ல தானே அது. இல்ல உருவது பெறுவதுல வந்து ரூ வந்து ரெண்டாவது எழுத்து மோனை. ஒருவும் என்ன தெரியுமா, அந்த முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும், இல்லம்மா, மூணாவது ஒரு நாலாவதும். ஒரு சொல்லுதே, ஒரு சொல்றாங்க மாலதி. ஒரு தானே அது, ஒன்று மேடம் நாள் வந்தா ஒரு. மேடம் இது 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 என்ன மோனை மேடம்? அதான் ஒரு சார், ஒரு ஆ, ஒருவு ஒருவு சொல்றேன் நானு. ஒரு ஒருவு சொல்லக்கூடாதுமா மாலதி. ஒரு அதுக்கான ரைட்டு. ஒரு கிடைப்பது. ஒருவு எதுகை. உருவதுன்னா கிடைப்பது, நமக்கு கிடைக்கிறது என்ன? உருவது. இல்ல சார், நாங்க இங்க இலக்கணம் சொல்றோம். நல்லது, புரியுது. இப்ப சொல்லுங்க. மேடம், அம்மா, ஒருவு எதுகைன்னு தானே சொன்னோம். ஒரு மோனை அவ்வளவுதான். மோனை மோனை இது எதுகை இது கிடையாது. இது ஒரு இது எதுகை, மோனை கிடையாது. ஒரு எதுகை, எதுகை ஒரு மோனை எதுகை. கிடையாது. ஒரு அதான் மோனை கிடையாது, எதுகை. எதுகை இது. அதுதான் ஒரு நான் எதுகை. சொல்றேன். ஒரு எதுகை வெறும் தானே ஒரு மேடம்? கரெக்ட் சொல்லக்கூடாது. தானே ஆமா மேடம்? ஆமா ஆமா. ஒரு எதுகை கரெக்ட் தானே? ஓகே, ஒரு பொருள் எதுகை. போயிடலாம். அடுத்தது கொள்வாரும் கள்வரும் இணை எதுகை. இணை எதுகை. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இது போயிடலாம். பொருள் பொருள் போயிடலாம் எல்லாரும். இதுல சார் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். அதுல சொல்லுங்க. நட்பும் கள்வரும் வருதுல்ல, ஆமா, இது வந்து அடி இயைபு. நோட் பண்ணிக்கங்கம்மா, நம்ம படிக்கும் போது எடுத்துக்குவோம். எதுமா? நட்பும் நட்பும் கள்வரும். ஓ இயைபு வந்து இடையில வர சீருக்கும் அது பொருந்துமா மேடம்? அடி கடைசி அடியில வர்றதுனால நம்ம அடியில எடுத்துக்கலாம் சார். கடைசி சீருக்கு மட்டும் தான் பொருந்தும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல கடைசியில வர்றது பொருந்தும், இதுல வந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அதெல்லாம் பின்னால பின்னால வரும் ஒண்ணு ஒண்ணா. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இப்ப நட்பும் கள்வரும் மட்டும்தானே முரணாமா? என்ன ரொம்ப சொல்றீங்க? ரொம்ப இலக்கணம் பேசினா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். நம்ம ஆமா. அடுத்து போயிடலாம். அடுத்தது போயிடலாம். பரவாயில்ல. அதாவது கள்வரை ஏன் சொல்றாருன்னா, பிறர் கேடு நோக்காது அவர் சோர்வு நோக்கும் கள்வர். எப்ப சோர்ந்து நோக்கிற இருக்க அப்படின்னு பார்த்து எடுத்துட்டு போறான். விலைமகள் அவன் மேல அன்பு இல்லாம அவன் பொருள் மேல அன்பு அன்பு இருக்க வேணாம். அப்ப எதுக்காக இவங்களை எல்லாம் கொண்டாந்து சொல்றாருன்னு பரிமள எழுத சொல்றார். அந்த உதாரணம் சொல்றதுக்கு ஒப்பு சொல்றார். ரொம்ப வித்தியாசமான ஒப்பாரு. அதாவது நட்பழவு பாராது அதனால் வரும் பயனளவு பார்க்கும் நண்பரும் நட்டாரும் சீர்தூக்குங்கிறது. நண்பே இவ்வளவு கிட்டதுல இருக்க நண்பே, சிலரு யார்கிட்டயோ கமிஷன் அடிக்கிறத நம்மகிட்டயே கமிஷன் அடிச்சிருவான். ரொம்ப இவனா இருப்பான். அவன் வெளியில எங்கேயோ அடிக்கிற கமிஷனை எவன் கிட்டத்துல இருக்கானோ அவன்கிட்டதான் அடிக்கிறது பாக்குறான். அப்ப எதை பார்க்கல? நட்பழவை பார்க்கல. நம்ம நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எத்தனை நகைக்கடையில அண்ணே உங்களுக்கு தானே செய்யறேன், எனக்கு 48 50 வருஷத்து ஃப்ரெண்டு, சின்ன பையன் இருந்தா அவன் ஃப்ரெண்டு. ஆனா கடைசியில வந்து பார்த்த போது அவன் நிறைய குறைச்சிட்டான். அவன் இதுக்குன்னு அந்த இடையில இருக்க அழுக்குன்னு சொல்லி 4-5 கிராம குறைச்சிட்டான். கடைசியில விலையில ஒரு ஒரு 200 ரூபாய் விலையில கூட கொடுத்துட்டான். அங்க 5 கிராம் போயிடுச்சு. எனக்கு நான் இப்ப என்ன பாக்குறேன், சரி விலை கூட கொடுத்துருக்காதான் நான் நோட் பண்றேன் வழியே 5 கிராம அவன் ஒரு நிமிஷத்துல குறைச்சிட்டான். பெருக்கிற போது வீட்டுல வந்து பார்த்தா தெரியுத பிரஞ்சு விட்டுட்டேன். அப்ப நட்பழவு பாராது பொருளவு பார்க்கிறது அப்படிங்கிற இந்த சீர்துக்கும் உரின் சீர்துக்குங்கிறான்ல, அதுக்கு சொல்ற. அடுத்தது படிக்கட்டுமா? ம். அமரகத்து ஆற்றார்க்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. அமரகத்து ஆற்றாருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. அமரகத்து ஆற்று அறுக்கும் ஆற்று அறுக்கும் அறுக்கும் கல்லாமா அன்னார் அன்னார் தமரின் தலை தனிமை தலை. அவர் போர்க்களத்தின் இடையில் நண்பரை விட்டுவிட்டு தாம் ஓடி போய்விடும் கல்லாத விலங்கு போன்றவரின் நட்பை விட தனிமையே மிகவும் சிறந்தது. புலியூர் கேசிகன். போர் வந்த போது களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. வரதராசனார் சொல்றாரு. போர்க்களத்தே நம்மை வீட்டு விட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பை காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. இது சாலமன் பாப்பையா சொல்றாரு. குதிரை அது மாதிரி பண்ணுமா? தமர்னா குதிரையா சார்?
பயிற்சி இல்ல இல்லாத இல்ல குதிரையா இல்ல இருக்கலாம். இல்ல பயிற்சி அது அதாவது வந்து அ- அ- போருக்கு போகாத குதிரையாக இருக்கலாம், பயன்படுத்தப்படாத குதிரையாக இருக்கலாம். அந்த ஆனா இந்த குதிரை வந்து அந்த குதிரைனா இந்த போர் தமரு பயிற்சி இல்லாம அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடும் சில குதிரைகள். அந்த தமரு மாதிரி தான் வந்து குதிரைகளாக தமர் இருக்கலாம். தான் வந்து குதிரையாமா? தமர் தான் குதிரையா? இல்ல இல்லம்மா கல்லாமா. மா மா இங்க பாருங்களேன். அமர் கல்லாமா? அகத்து ஆமா அமர் அகத்து போர்க்களத்துல ஆற்றாது காக்காம ஆற்றாது ஆற்றாது கல்லாமா? அறுக்கும் அறுக்கும் ஓடி போற கல்லாமானா இங்க விலங்குன்னு இடத்துக்கு சொல்றாங்க. ஓ கல்லா மா மாங்கன்னா குதிரை. ஆனா இவர் பதினேழு எழுதுற போது எழுதுறாரு கதி 5 கதிகள் இருக்கணுமா அதுக்கு. அந்த இதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துறோம் 5 கதிகள், துரித கதி, பந்த கதி அப்படிலாம் சொல்லுது. கதி 5 கதி இருக்கணுமா, 18 சாரி இருக்கணுமா. அந்த சாஞ்சி போறதோ என்னமோ அந்த சாரின்னு அந்த காலத்துல சொல்றாங்க. குதிரை இதுங்கிற போது ஒண்ணு பாய்ச்சல்னு சொல்றோம்ல, அது மாதிரி சாரி 18 வகையாக அது சாரி இருக்காம். அதுக்கப்புறம் பொறுமுரணாற்றல் இதெல்லாம் அது அதுக்கு கற்பிக்கப்படாத குதிரை விட்டுட்டு போயிடும். நிறைய பேருடைய குதிரையை சொல்றாங்க, தேசிங்க ராஜாவுடைய குதிரையை சொல்றாங்க. அவரை ஒருத்தனை அடிபட்டவன முதுகுல கடைசி வரைக்கும் கொண்டாந்து சேர்த்த குதிரையை சொல்றாங்க. அதெல்லாம் பழக்கப்பட்ட குதிரை. அது மாதிரி இது சரியா பழக்கல இது மாதிரி இருந்தா அது கல்லாமா. பெரும்பகுதி மானா குதிரை விலங்கு. விலங்குத்தன்மை தான் சொல்ற, மனிதத்தன்மை இல்ல. அப்படி விட்டுட்டு ஓடாது. அவன் சொல்ல வர்றது இங்க வள்ளுவம் சொல்ல வர்றது, அவன் பண்புடையவனா இருந்தா சரியான நேரத்துல விட்டுட்டு நம்மளை கை விட்டுட்டு ஓடுறான்ல, அது நட்பு இல்ல, பண்பான நட்பு இல்லைங்கிற. நம்மளை ஒரு நட்டாத்துல விட்டுட்டு போறான்ல, போர்க்களத்துல நம்ம விட்டுட்டு ஓடிட்டா நமக்கு துணைவன்கிற போது நம்ம தனியா நின்று நம்ம அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் தீநட்போட சேர்ந்ததுதான் சொல்றேன். இத சொல்லும்போது சார் எனக்கு ஒரு நினைவு வருது. நான் யாருன்னு குறிப்பிடல, நீங்களே நான் சொல்லும்போது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட்டிங்காக இதை நான் சொல்லல. ஒருத்தர் வந்து நம்ம நாட்டுல முதலமைச்சரா இருந்தாராம். அவர் முதலமைச்சரா இருந்த ஒரு காலகட்டத்துல அவரை வந்து அவரோட டிரைவர் கார்ல அவரை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாராம். மவுண்ட் ரோடுக்கு போகும்போது ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தமிழகத்துக்கு ஏற்படும் போது அந்த டிரைவர் அவரை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டாராம், முதலமைச்சரா இருந்தவர். அதுக்கப்புறம் அதாவது அவ்வளவு பெரிய ஒரு முதலமைச்சரை ஒரு டிரைவர் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். எவ்வளவு அந்த அவர் வந்து இவரால அனுபவிச்சிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி விட்டுட்டு ஓடி போயிட்டாருங்கிற ஒரு சம்பவம் தான் என்னோட நினைவுக்கு வருது இதை நான் கேட்கும்போது. அந்த மாதிரி முக்கியமான தருணத்துல நம்மளை விட்டுட்டு ஓடி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வரும், இதுக்கு மேல இருந்தா இவங்க எதையாவது நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்களோ, நாம அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குமோ அப்படின்னுட்டு அப்படியே கண்டும் காணாம சொல்லிக்காமலே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கண்ணிலேயே தென்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நானுமே என்னோட வாழ்நாள்ல பார்த்திருக்கேன், அதோட ஓடி போயிடுறவங்கள. அந்த மாதிரி நட்பு எவ்வளவு ஒரு மோசமான நட்பு. தமர்னா தமர்னா உறவு, அன்னார் உறவின் தனிமை இனிதுங்கிற. ஆமா, அவங்க சொன்ன டிரைவரு இது மாதிரி இங்க ஒரு இது நடந்தது. அதாவது பல பல கட்சிகள்லாம் சேர்ந்து ஒருவரை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டிரைவர் கரெக்டா அந்த அவங்க எல்லாம் மறைஞ்சிருக்க இடத்துல ஒருத்தரும் இல்ல இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அவன் ஓடிட்டான். மத்தவங்க எல்லாம் சேர்ந்து வெட்டிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் படிச்சேன், பக்கத்துலதான் நடந்தது. அது அவனுடைய உறவை விட தனிமை இனிது, இவரை ஓடிட்டு போனது இனிது. ஆமா, அந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நமக்குமே அந்த மாதிரி நிகழவும் நிகழ்ந்திருக்கு. நமக்குமே அந்த மாதிரி முக்கியமான காலகட்டங்கள்ல விட்டுட்டு ஓடி போறவங்க இருக்காங்க. எத்தனை பேரு வந்து வீட்டுல வந்து கணவன் இழந்த போது அந்த மனைவி நிக்கும் போது எங்க அந்த குடும்பத்தை நம்ம சுமக்க வேண்டி வருமோ அப்படின்னுட்டு அன்னையோட ஓடி போற சொந்தக்காரவங்க எத்தனை பேர் இருக்காங்க.
அதெல்லாம் வந்து நம்ம பார்க்காமையா இருக்கோம். எவ்வளவோ எப்படி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துலயாவது கேள்விப்பட்டிருப்போம், இல்ல நம்ம வாழ்க்கையிலயாவது நம்ம வந்து பார்த்திருப்போம். எப்படி இவங்களை நம்ம காப்பாத்துறதுன்னு ஓடி போறது. அந்த மாதிரி அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஓடி உறவுகள். போறவங்க இருக்காங்க. சில பேரு அதனால ஏதாவது விளையுமா, அந்த படத்துல ஏதாவது வாங்குவோமா அப்படிங்கிற நட்பை தான் இங்க முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இந்த குரல்லாம் இதான் சொல்லிட்டு வர்றாரு. முன்னாடி உரின் நட்பு அப்படிங்கறது அதேதான் சொல்ல வர்றாரு. அந்த மாதிரி நிலையில எரியிற வீட்டுல புடுங்கினது லாபம்னு சொல்றான்ல, அந்த மாதிரி இருக்கோட இருக்காருல்ல. ஆமா, லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு நிப்பாங்க சார் கூடவே. லோன் வாங்கினோம்னா அதுல பாதி பணத்தை வாங்கிட்டு போயிடுறவங்க இருக்காங்க, திருப்பி கொடுக்காமையே. அந்த மாதிரி லோன்ல மாட்டினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சார். அதுவும் ஒரு நட்பா தான் போய் அடுத்த முடியுது. குரல் போயிடலாமா? இவ்வளவு மோசமான நட்புகளை நீங்க சந்திச்சிருக்கீங்களா சார்? இவ்வளவு மோசமான நட்புகளை நம்ம யாராவது சந்திச்சிருக்கோமா? நான் இல்ல சார். நம்ம அவ்வளவு மோசமான இதுல சொல்ற அளவுக்கு மோசமான நண்பர்கள், பண்பில்லாத நண்பர்கள், தீய குணம் உள்ள நண்பர்கள் நான் இது வரைக்கும் சந்திக்கல, பழகிற வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு மேடம் சொல்றது பார்த்தா இது மாதிரி நண்பர்கள் அமைஞ்சிருக்காங்கன்றாங்க, பார்த்திருக்கேன்றாங்க. ஆமா ஆமா சார், அவ்வளவு ஆமா மோசமான சார். நண்பர்கள் இருக்காங்கன்றத எனக்கு தெரியும். அவரு சிவகுமார் சார் சொல்றத நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அவ்வளவுலாம் இப்படி எல்லாம் மோசம் பண்ணவங்க அமையல. ஏதோ சார் ஒரு நமக்கு இல்ல சார், நம்ம பக்கத்திலேயே நம்ம அதை நம்ம பார்த்திருக்கோம் சார். நான் பார்த்திருக்கேன் சார். இல்ல உங்களை சொல்றேன் பொதுவா சார், இல்ல இல்ல, எல்லாருக்கும் நான் அந்த மாதிரி. சொல்றேன். ஆமா, நம்ம பக்கத்திலேயே நான் வந்து அவங்கள ரொம்ப பார்த்திருக்கேன் சார். அந்த மாதிரி நட்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். ஆனா வள்ளுவர் இப்படி எழுதி காட்டுவாருன்னு எனக்கு தெரியாது. அந்த இது மாதிரி ஆச்சரியம். சிவகுமார் சார், நீங்க கேட்டதுக்கு பதில் என்னன்னா, நம்ம எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கிறோம்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல விஷயம், அதுதான் விஷயம். ஆனா எங்கேயாச்சும் மாட்டிருப்பான். அந்த மாதிரி இருக்குது பல நேரங்கள்ல. ஏதோ ஒரு சின்ன இப்போ சம்பவம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா சார், என்ன அலுவலகத்துல நிறைய நண்பர்கள் சார். நீங்க பண்பில்லாத நண்பர்கள் பாத்தீங்கன்னாக்கா, மனைவியை ஒருத்த வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு பெண்ணோட பழகிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, பழகி இருப்பாங்க, மாட்டிட்டு இருப்பாங்க, அவஸ்தைப்பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க. இது போல ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ட்ரிங்க் அடிக்கிற நண்பர்கள் இருப்பாங்க, அதுங்களை பார்த்து நம்ம ஒதுக்கலாம். சீட்டாடுற நண்பர்கள் இருப்பாங்க, சூதாட்டாடுற நண்பர்கள் இருப்பாங்க, இவங்களெல்லாம் பார்த்து ஒதுக்கலாம். இது இல்லாம விசாகா கமிட்டி போடுற அளவுக்கு சில ஆட்கள் அலுவலகத்துல இருந்திருக்காங்க. விசாகா கமிட்டின்னா இப்ப லேட்டஸ்டா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆபீஸ் நேரத்துல ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ற அளவுக்கு சில பேர் பணிஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட தான் நம்ம நட்பு பாராட்டினதுல நட்பு தூரத்திலே வச்சிருந்திருக்கோம். இதை விட மோசமான நட்புன்னு சொன்னா பார்த்தா, விசாகா கமிட்டி போடுற அளவுக்கு இருக்கிற ஆட்கள்லாம் ஒரு மோசமான நண்பர்கள் இல்ல ஆட்கள் சொல்லிக்கலாம் பார்த்தா. அவங்களோட பழகிறதுல கண்டிப்பா அவங்களோட பழக வேண்டியிருக்கு, கண்டிப்பா அவங்களோட பழக வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, எல்லா விஷயத்தையும் கலந்துக்க வேண்டியிருக்கு. அவங்கள ஒரேடியா விட்டு வந்துட முடியுமாதான் கேட்கறேன். இல்ல அது வர முடியாது. அதுக்குதான் சொல்றாரு முதல் நட்புகளோட குரல்ல. பழக வேண்டியிருக்கு. இல்ல அதுதான் முதல்ல சொல்றாரு, இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கங்கன்னு சொல்றது. அதுக்குதான் சொல்லிடுறாரு, முதல் குரல்லே சொல்லிடுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா முடியாதுன்றது நல்லா தெரியுது. அதனால அவங்க அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம் இல்ல எப்பயுமே. ஒரு தூரம் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி இருக்காங்களா, ஓகே, அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகி நிற்கலாம் அப்படின்றதுதான். இந்த விலகி நிற்கிறது தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வாழ்ந்துங்க. ஒரு ஒரு நிலைக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த நட்புன்றது பெருசா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஆமா குறைஞ்சிடும். குறைஞ்சி கடைசியில ஜீரோல வந்து நின்றுடும்னு வச்சுக்கீங்களேன். அது ஒரு சில நட்பு வந்து கொஞ்சம் மாறி அந்த கனெக்ஷன் இருக்கும், ஆனா அந்த பெருசா ஒரு தொடர்பு இருக்காது. அடுத்த குரல் போயிடலாம். யார் இதோட படிக்க? விகற்பம் நீங்க படிங்கம்மா, நீங்க சார், படிங்கம்மா. இதோட விகற்பம் சரிம்மா. அடியதிரை ஒரு மோனை. ஆமா, ரைட்டா? சரிம்மா சரிம்மா, கரெக்ட். ஓகே, அடுத்த குரல். அடுத்தது, செய்தி ஏமம் சாரா சிறியவர் புண்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. அத வந்து நம்ம வந்து பொருள் எடுக்கும்போது, ஏமம் செய்தே சாரா சிறியவர் புண்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. எத்தனாவது குரல் மேடம்? எத்தனாவது குரல் படிச்சீங்க? 15. 815 சார். 14 முடிச்சிட்டோமா நம்ம? முடிச்சிட்டோம்.
சரி பதினா சரி சரி அஞ்சாவது அதான் கண்ணாமா. ம் ஓகே ஓகே. ஆமாங்க சார். ஏமம் அப்படின்னு சொல்லும்போது பாதுகாப்பு அப்படிங்கிறது பொருள். அது நட்பு செய்தும் நமக்கு பாதுகாவலினை தராத கீழ்மக்களது தீய நட்பு ஒருவருக்கு இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே நன்று அப்படின்னு அவர் சொல்றாரு. நமக்கு ஒரு நட்பு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்புக்காக நமக்கு இருக்கும். ஒரு நம்மளோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு, இல்ல நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு, நம்மளோட மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்றதுக்கு, நம்ம கூடவே நமக்கு துணையாக வருவதற்கு, ஒரு இடத்துக்கு போனோம்னா 2 பேரா சேர்ந்து போறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பது. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு நம்முடைய தோள்கள்ல தட்டி கொடுத்து நம்மளை தாங்கி பிடிப்பதற்கு இருப்பதுதான் நட்புங்கிறது. எந்த ஒரு சூழல் வந்தாலும் தோளை தட்டி கொடுத்து நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்பு தான் உண்மையான நட்பு. ஆனா அந்த பாதுகாப்பு அந்த மாதிரி தோளை தட்டி கொடுக்கறது நம்மளை அமுக்கறதுக்கு தான் அப்படின்னு தட்டி கொடுக்கறவங்க சில பேர் உண்டு. இருக்காங்க. ஆமா, தலைய தடவறதே உன்னை கவுக்க போறேங்கிறதுக்காக, தோளை தட்டுறது உன்னை உட்கார வைக்க போறேங்கிறதுக்காக, அமர்த்த போறேங்கிறதுக்காக, அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் உண்டுதான். நம்மளை ரொம்ப நெருக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு உடனே நம்ம மனசு நினைச்சு போயிடுது. ஆனா அவங்க பாதுகாப்பு தராம நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களினுடைய நட்பு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற. அதுல தேவையில்லைங்கிறத விட நல்லதுன்னு சொல்றாரு அவரு. எய்தாமை நன்று, நல்லதுப்பா உனக்கு. வேண்டாங்கிறதுக்கும் நல்லதுங்கிறதுக்கும் வேறுபாடு உண்டு. இது வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்றதை விட இது உனக்கு ரொம்ப நல்லது, இதை நீ செய் அப்படின்னு சொல்ற மாதிரி இது உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதாவது விலகிட்டா நல்லதுன்றார். ஆமா, அதுதான் இல்லாமல் இருத்தலே நன்று. அப்படிப்பட்ட ஒரு நட்பு உனக்கு இதுக்கு இல்லாம இருக்கிறது நல்லது. அம்மா விடவும் சொன்னதுக்கு முடியறதில்ல, விலக முடியறது இல்ல சார். விடவும் முடியறதில்ல, விலக முடியறது இல்ல சார் சில நட்புகளை. அதுக்குதான் முதல்ல இருக்க நட்பாராயதல் எல்லாத்துலயும் அதை பார்த்து பண்ணுங்கிறத சொல்றதுதான் முன்னாடி. விலக முடியாது. 35 அதாவது வருஷம் சர்வீஸ்ல சார் சில நண்பர்களை விடவும் முடியறதில்ல, விடாம அது இருக்கு. அதனாலதான் கவனம் வேணுங்கிறாரு. நட்புக்கு தூரம் வந்துடணும் சார், அதுதான் நல்லது. தூரம் வந்துடணும், அந்த தொடர்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணும் தனிமையே நல்லதுன்னு சொல்லும் போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தனியா இருந்தா கூட பரவாயில்லன்னு வந்துட வேண்டியதுதான் சார். ஒரு நண்பரு கூட நான் ஒரு சொன்னேன், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப க்ளோஸ் பண்ண, நல்ல பேக்கினர்லாம் ரூம் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்புறம் மேரேஜ் சர்வீஸ் எல்லாம் ஒரு வருஷம் அவரு வேற கன்னியாகுமரி பக்கம் போயிட்டாரு, இன்னொரு பக்கம் போயிட்டாரு. அப்புறம் அவருடைய செயலுக்கு எல்லாம் தெரியல. அப்புறம் அவரோட பேசுறேன், பழகினேன், ரொம்ப நாள் ஆச்சு, கூப்பிடலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டேன். எதுக்காக கூப்பிடுறீங்க அவரை, எதுக்கு கூப்பிடணும் அவரை அப்படின்னு. ஏன் அவர் வந்தாருன்னு வச்சுங்க உங்களை விட மாட்டாரு, ஒரு வாரம் உங்களை எடுத்து நிறுத்தி போயிடுவாரு, அவரோடவே உங்களை சுத்த வைப்பாரு. நீங்க நீங்க அழைச்சதால வந்துடுவாரு, வந்து உங்களோடவே இருப்பாரு. உங்களால அவர் சமாளிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு தீய குணம் உண்டு அப்படின்னு என் நண்பர் வான் பண்ணாரு. போனவர் நட்பு தொடராதீங்க, விட்டுடுங்க, நீங்க why do you want to stop to him அப்படின்னு சொல்லி என்ன வான் பண்ணி ஒரு ஸ்டாப் பண்ணார். ஒரு friend. உங்களை வான் பண்ணாரு பாருங்க, அவர் தான் நல்ல நண்பர். நல்ல நண்பர் அவர் தான். அவர் வான் பண்ணார். எதுக்கு why do you want to stop to him, why do you want to continue friendship. அவர் தான் வேற எங்கேயும் செட்டில் ஆயிட்டாரு. வருவாரு, கூப்பிட்டா வந்துடுவாரு, பேசினா வருவாரு, மறுபடியும் பல காரியங்களுக்காக இங்க வருவாரு. உங்களால் சமாளிக்க முடியாது என்ன வான் பண்ணாரு. அதோட டிஸ்டன்ஸ் மைண்ட் பண்ணிட்டேன் ஃபார் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த ரெண்டு குரல்லையும் என்ன சொல்றாரு, ஒரு நமக்கு பாதுகாப்பா இல்லாத நட்பு தேவையில்லைன்னு சொல்றாரு. 814 815 ஒரு நல்ல நேரத்துல போர்ல கைவிட்டுட்டு ஓடுறவன இந்த மாதிரி ஒரு காவல் நமக்கு நட்பு செய்து பாதுகாவலா இல்லாதவனு தேவையில்லைங்கிற. அதாவது அது ரெண்டு தான் இந்த ரெண்டு குரல்னு சொல்லி அத நீங்க விட்டுறலாம் அப்படிங்கிற. சிவன் சார் பேசலாமா சார்? பேசுங்க பேசுங்க சார். சார் நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதாவது எந்த காலகட்டத்துல சொல்ற விலகிறது நல்லதுன்றீங்கல்ல, என்னோட அனுபவத்துல சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியா வச்சுப்போம் சார், ஓகேங்களா?
அதுக்கு ம் முன்னாடி நான் ஒன்று சொல்றேன் சார். ராபர்ட் கிரீன் ஒருத்தர் இருக்கார், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ம் 48 laws ஆஃப் பவர். அதுல ஒரு 18th law மட்டும் நான் படிக்கிறேன், கேளுங்க. டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் டேஞ்சரஸ். கேக்குதா சார்? ம் பேசுங்க, டு படிங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் டேஞ்சரஸ். அது என்ன சொல்றேன்னா, த வேர்ல்ட் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் எனிமீஸ் ஆர் எவ்ரிவேர் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். பட் isolation exposes you to more dangerous than it protects you from. It ம் cut you from valuable information and easy target. Better to circulate among people, find allies, mingle. You are shielded from your enemies by the crowd. சார், இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னன்னா ம் வந்துட்டு, இப்போ கம்பெனி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் மாதிரி சொல்றேன் நான். இப்போ ம் ஆஃபீஸ் எடுத்தீங்கன்னா அதுல வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க சார். இது எல்லா எல்லாம் எங்க? வகையான நண்பர்களும் இருப்பாங்க. ஆமா ஆமா, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இட் இஸ் அன் யூனிவர்சிட்டி. இப்போ ம் எங்க பிளானிங் நடக்கும்னா, என்னோட அளவு நான் கூர்ந்து கவனிச்சிருக்கேன். எங்க பிளானிங் ம் நடக்கும்னா, டைம் கிடைக்கணும் ஆபீஸ்ல, காலையில கேண்டீன்ல சாப்பிடும்போது, ம் மார்னிங் டீ டைம்ல, ம் மதியம் லஞ்ச் டைம்ல, திருப்பி ம் ஈவினிங் டைம்ல. ம் இது நான் ம் நிறைய கூர்ந்து கவனிச்சிருக்கேன். இங்க தான் பிளானிங் நடக்கும். அதான் ம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ம் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பத்தி பேசுவாங்க. ம் ஓகேங்களா? இப்போ ம் ஒருத்தர் விலகிட்டாருன்னா, அவங்கள பிடிக்காம ஒருத்தர் விலகிட்டாருன்னா, எனக்கு ம் நல்லா இப்போ நான் நல்லா கத்துக்கிட்டேன்னா, கண்டிப்பா இன்னும் டேஞ்சரஸ் தான். என்ன ம் பிளான் பண்றாங்கன்னு கண்டிப்பா தெரியாது, ம் ஷூரா தெரியாது. ஸோ ஐசோலேஷன் தேவையில்லை. இஸ் டேஞ்சரஸ். இது ம் என்னோட அனுபவம் சார். அப்புறம் இல்ல, இன்னொரு இது இது இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஐசோலேஷன்ன்றது வந்து தனிமைப்படுத்துறது, நம்மள நாமே தனிமைப்படுத்திக் கொள்றது தான். ஆனா நீங்க வந்து சொன்னது ஒரு ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு ஒரு அந்த சூழல்ல இருக்கிறவங்க எல்லாம் நண்பர்களா நம்ம கருதக்கூடாது first. அது நட்பான்னு முதல்ல யோசிங்க. அதுதான் விஷயம். அங்க இல்ல அது சார், நட்பு நட்பு மாதிரி இல்ல, தான் அது இருக்கு, உடன் அதான் தெரியல. நம்முடன் பணிபுரிபவர்கள், நம்ம கூட வேலை செய்யறவங்கள நாம எப்ப நட்பா எடுத்துக்கணும்னா, அவங்க நல்லவங்களா தெரிஞ்சு நம்ம வெளியிலே இது இடத்தை தவிர மேல மற்ற வெளியில எல்லாம் நம்ம கூட எப்படி பழகுறாங்க எப்படி இருக்காங்க வச்சுதான் நம்ம அவங்கள நண்பர்களா எடுத்துக்க முடியுமே தவிர, கம்பெனில இருக்கிற வரைக்கும் அவர்கள் நண்பர்கள் கிடையாது. நம்முடன் வேலை செய்யறவங்க மட்டும்தான். அதாவது நம்மோட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க, அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றது நாம டிசைட் பண்ணிக்கணும். ஓகே சார். ஐசோலேஷன் நம்மளே தேவையில்லை. நம்மளே சில ஐசோலேஷன் சமயங்கள்ல சொல்றோம். நீங்க நீங்க ஒரு ஒரு டீம் இருக்கு, ஒரு டீம் ஒர்க்ல போய் அது எல்லா டீம் மெம்பரும் நெகட்டிவா திங்க் பண்றான்றதுக்காக நீங்க ஐசோலேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் நாட் a டீம். அது ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட். அந்த ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல அந்த நேரத்துல நாம அவங்களோட சேர்ந்து இந்த வேலைக்காக நாம பணிபுரியறோன்ற பட்டம் அப்போ அது வரைக்கும் தான் நம்ம இருக்கணும். அதை தாண்டி நண்பா பேசினாங்கன்னா, இல்லப்பா இது உனக்கும் எனக்கு ஒத்து வராதுப்பா, இல்ல நம்ம நம்ம சைலண்டா அவர் சொல்ற தலையாடின்னு ஒத்துக்கணும். அதுக்கு அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது. அதுதான் சூழ்நிலை. இது அதையும் தாண்டி நமக்கு வெளியில எல்லாம் நண்பர்கள் அவங்க கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப ஈஸியா விலகி வந்துடலாம். நீங்க சொல்றது கம்பெனியில இருக்கிறப்ப வேலை செய்யற இடத்துல வந்து விலகி வர முடியாது. அதே நேரத்துல மனதளவுல ஒரு உறவுல விலகி நிக்க முடியும் ஒரே இடத்துல இருந்து. ஓகே சார். புரியுதுங்களா? அந்த விலகி நிக்கிறதுல நாம சரியா இருக்கிறோமா? எஸ் சார். புரியுதுங்களா? அப்ப அந்த நம்மளே விலகி நிக்கிறது தான் முக்கியம். அதாவது கூட இருந்துட்டே இருப்போம். நம்ம சொந்தக்காரங்க கூட எத்தனை சொந்தக்காரர், மாமா மச்சான் எல்லாரும், இவன் எங்க மாமா மச்சான், எங்க மச்சான்டா ரொம்ப இதுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களோட விலகி நிக்கிறோம்ல. ஆமா ஒரு சில உறவுகளோட நமக்கு வேண்டான்னு பார்த்தா நல்லா பேசுவோம், சிரிப்போம். அறிமுகப்படுத்துறதா இருந்தாலும் எங்க மச்சான், எங்க சகோதரன், எங்க பெரியப்பா பையன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனாலும் அவங்களால நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்றப்ப நம்ம விலகிதான் நிற்போம், மனதளவுல விலகி நிற்போம். ஆனா பார்க்கும் பொழுது நம்ம நெருங்கின மாதிரி தெரியும். இதேதான் அங்கேயும் நமக்கு இருக்குது, கம்பெனிலயும். ஆமா சார். அலுவல நண்பர்களை சிலரை ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்துறான். அதாவது ஆமா சார், எல்லாரையும் கரெக்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் நான் அறிமுகப்படுத்துறேன். அதை கூட பார்த்துக்க. கரெக்ட் பேச்சு சார். வாக்குல இப்பதான் ஃபேமிலி பேச்சு சொல்றாங்க, வாக்குல ஆனா அவங்க உங்களுக்கு நடக்கிறது இல்ல. பிடிக்காத சொந்தக்காரங்க பேர்லாம் சொல்லிட்டீங்க. யாரு? பேச்சு வாக்குல உங்களுக்கு பிடிக்காத சொந்தக்காரங்க உறவுகள்லாம் எனக்கு நான் சொல்லிட்டீங்க. சொன்னதுல யாரும் கிடையாது, மச்சானே கிடையாது. சரி, அடுத்ததுக்கு போங்க. ஆமா, நான் சொல்லும் போதே கவனமா தானே சரி, சொன்னேன். அந்த குரலோட இது விகற்பங்கள் சொல்லுமா. அப்ப நீ அதுல விடுறதே இல்ல. 5வது தானே? ஆமாம்மா. ஆமா. அது வந்து அடியதுகை, அந்த எய்தலின் எய்தாமைங்கிறது முரண் தானம்மா.
இல்லம்மா, இல்ல எய்தலின் இல்ல இல்ல ஆமா 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 எய்தலின் எய்தாமை ஆ கிடைக்கிறத விட கிடைக்காம போறது. ஆ அருமை அருமைம்மா அருமை. அடியதுகை முரண். ஆ பிரமாதம். அடி இதெல்லாம் எதுகை. நமக்கு வேணும், நமக்கு வேணும். தம்பி செல்வராஜ் பாத்தீங்களா எப்படி போறாங்க பாத்தீங்களா? இது இன்னைக்கு வந்து ஓவரா போயிட்டு இருக்கு. இங்க வந்து வாரம் தோறும் வள்ளுவம்ட்டு வள்ளுவத்தை பத்தி தான் பேச வந்தோம். இப்போ உட்காந்து இலக்கணத்தை வேற உள்ள சொருவுறீங்க. எல்லாம் டூ மச்சா இருக்கு. வந்தது சாக்கல. இதை நீங்க குறைக்கணும். இல்ல ஆல்ரெடி அவங்க வந்து பாடம் இல்ல நடத்திட்டாங்க. வர்றவங்க கூட வரமாட்டாங்க போல, ஓடிடுவாங்க போல. ஏற்கனவே நம்ம போட்டு இதை அலசி ஆராய்ச்சி பிச்சு ஒரு கல்லுல எல்லாத்தையும் ரெண்டு நாஸ்தி மாங்காய். பண்ணிடுறோம். இதுல இன்னும் வேற இலக்கணத்தை வேற உள்ள போட்டு ஒருவு வியைபு அயைபுன்னா அவ்வளவுதான், எல்லாம் பிச்சுட்டு ஓட வேண்டியதுதான். தம்பி செல்வராஜ், ஒரு இலக்கண கல்லுல கிளாஸ் நான் வரதே ரெண்டு இல்ல சார். மாங்காய் இலக்கண கிடைக்கும். கிளாஸ் நான் இப்ப போறதே இலக்கண இல்ல. கிளாஸ் வராதவங்களுக்கு இன்னும் கடுப்பாகும்ல. நான் வரதே இல்ல. இல்ல அதான் இல்ல டக்குனு கடுப்பாகாது. சரி, இது நம்மளும் கத்துக்கலாம்னு இல்ல நினைக்கிறோம். இல்ல இது ஒரு ஒரு பயன்பாடுதான். நம்ம கத்துக்கிறத இங்க அவ்வளவுதான். வந்து செயல்படுத்துறோம். அதுல வந்து பாராட்ட எப்படி இதெல்லாம் வேண்டிய மேடம் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க நம்ம கிளாஸ்க்கு வந்து அங்க சொல்லுங்க டக்கு 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 இல்ல இல்ல டக்குன்ட்டு. ஒத்த ஒத்த வரியில அப்படி அப்படியே சொல்லிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்கும் தம்பி. ஆ உங்களுக்கு சுவையா இருக்கும், உங்களுக்கு சுவையா இருக்கும். அது உங்களுக்கு என்ன மாதிரி சார்? ஆடியன்ஸ் நிறைய பேர் அதாவது இருக்கிறாங்க. அதாவது இலக்கணம் அதாவது புரிஞ்சவங்களுக்கு தமிழே படிக்காதவங்க ஆமா குரலே கடுப்பாயிடுவாங்க, படிக்காதவங்களுக்கு இது போய் சேரணும். இப்ப கடுப்பாயிடுவாங்க உண்மையாவே. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இது என்ன அணி விகற்பன்றாங்க சார். விகற்பனா என்ன புரியல எனக்கு. ஓ, அது இலக்கண வார்த்தை அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். பாத்தீங்களா? விகற்பம் 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 ஒரு இல்ல இயைபுன்னா இல்ல என்னடா ஏற்கனவே இயைபு, என்னடா இல்ல விகற்பம்? ஏற்கனவே சிவகுமார் சார் இலக்கணம் தமிழ் வகுப்புக்கு வர்றது இல்ல. செல்வா, இங்க நம்ம உங்களுக்கு இலக்கணம் பொறாம. பேசணும்னா அது இது சொல்லலையே, கூட நமக்கு ஒத்து சொல்ல வராதுன்னு போயிடுவார் தெரியலையே. சாரு. நான் இப்ப அவருக்காக தான் பேசியிருக்கேன். அவரை மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு கடுப்பாவாங்க. அதனால நிறுத்திருங்க. இது இல்ல நிறுத்திட்டு நம்ம செல்வா, குரலை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். வெளியில சொல்லிட்டீங்க, பலர் வெளியில சொல்லல. பாருங்க, பலர் யாரு? நம்ம வினயதீர்த்தன் சார் வெளியில சொல்றாங்க. எனக்கு எனக்கு அது பிடிக்கும். நான் நிறைய படிக்கிறேன், நிறைய பாடல் ஆமா, பாக்குறேன். அதுல நீங்க கிளாஸ் சொல்றது அந்த தெரிஞ்சிருக்கு. ஒரு வரியில சொல்லிட்டு போறது கரெக்ட் தான். அதான் நானும் சும்மா சொல்றேன். ஜஸ்ட் ஒரு 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 ஜோக்குக்காக சொல்றேன் லதா ரொம்ப மேடம், ரொம்ப ஒண்ணும் இல்ல. நம்ம பேசல, ரொம்ப பேசல, ஜஸ்ட் ஜஸ்ட் அது சொல்லிட்டு என்னன்னு சொல்றோம், அவ்வளவுதான். பிரச்சனை. ஃபர்தரா ஒண்ணும் பேசணும். இல்ல, சார் சொல்றது ஒரு நல்ல மெத்தடுங்க. நம்ம பாவரங்கம்னு ஒரு வகுப்பே வச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி குரல் அன்னைக்கு பார்த்த போது இது வந்துச்சு. அது இந்த இந்த முரண், இந்த தொடை, இந்த பயன் அப்படின்னு நம்ம பேசலாம். சொல்லிக்கலாம். இங்க தொடை கிடைனா அதுக்கான எல்லாம் வேற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் நினைச்சுப்பாங்க. கொடுக்கல அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல கேக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தொடையின் பெயரு அது நான் குரூப்ல எழுதவே நிறைய எழுதவே போட்டு, இல்லை. அது குரூப்ல போட்டு நிறைய டிஸ்கஷன் வரும். திருப்பி பார்த்தா குரூப் ஃபுல்லாவே வெண்பா அது இது போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு. நல்ல விதமா போயிடுது. என்னப்பா இது, என்னப்பாங்கிறிய இல்ல சிவகுமார் சார் நினைச்சிருப்பாரு, 4 வருஷமா ஒழுங்கா தான் போய் இருந்தது, இப்ப வந்து ஒருத்தர் வந்தாங்க நம்மள போட்டு வெயிட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க அந்த சங்க இலக்கியம்னு ஒரு குரூப் வச்சிருக்கீங்களா, அதுல டிஸ்கஸ் பண்ணுங்களேன் இந்த அது நம்ம விஷயத்தெல்லாம். group இல்ல அதுல செல்வா. அதுல கருத்து தான் பாக்குறாங்க. செல்வா, அது நம்ம சங்க இலக்கியம் நம்ம அவங்க group இல்ல. அதுல ரொம்ப நம்ம தான் இந்த மாதிரி இருக்காங்க எல்லாம். இல்ல, ஆமா, அது அது இந்த மாதிரி ராமு சார் நம்மது இல்ல, ராமு சார் தனி. இல்ல. அதுல அதுல இன்னொரு சங்க விஷயம் சொல்றேன். இலக்கியங்கள்ல இந்த மாதிரி அதிகமா இது கிடையாது. எதிகை மோனை அதெல்லாம் அது கிடையாது. அவன் கருத்தை தான் சொல்றான். பட்டுன்னு அடிக்கிறான், மண்டையில தான் அடிக்கிறான் வழிய இயல்பத்தானே சொல்றாங்க. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சங்க இலக்கியத்துல நம்ம இலக்கணம் பேசணும்னு வச்சீங்க, ராமு சார் குரூப்பை கழிச்சிடுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது. அப்ப அதுல போடுங்க என்ன நடக்குது பாப்போம். நெக்ஸ்ட் அவர் படிக்கிட்டு சொல்றாரு, ஐயோ நான் என்ன சொல்றது, நீ என்ன பேசுறேன்னு வர அவரு. கடுப்பாயிடுவார் அவருக்கு உனக்கும். சரி படிக்கிறேன். 816 பேதை பெருங்கிழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும். பேதை பெருங்கிழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும். இதுக்கு அர்த்தம் அறிவில நாடு கொண்ட நட்பினும் அறிவுடையவரோடு கொண்ட பகைமை கோடி பங்கு நலமாகும். அது புலவர் இளங்குமரனார் சொல்றாரு இந்த கருத்தை. இப்பதான் அமுதா அம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் குரல் போதே. ஆமா, எங்க சார் சொல்லுவாங்கன்னு சொன்னேன்லம்மா. ஆமா, பேதை பெருங்கிழி நட்பினா
அதாவது அந்த பேதையிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமான செறிவான நட்பை விட கூட கோடி உருங்கிறார் அறிவுடையானுடைய பகைமை. அப்ப ஏன் சொல்றாங்கன்னா அந்த பகைமை தீங்கு செய்யாது. அறிவுடையானுடைய பகைமை நமக்கு தீங்கு செய்யாது. அதனால அது கோடி அளவு அது பெருதான். ஆனா இவனுடைய நட்பு நமக்கு தீங்கு செஞ்சிருமா. அதனால இதை விட அது அந்த பகைமை சிறந்ததுன்னு சொல்ல வர்றார். அவர் சொல்ல வர்றது ஒரு இதப்படுத்தி ஒரு மிகைப்படுத்தி அதை சொல்றதுக்கு ஒரு வலு கொடுத்து சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. பகைவனுடைய நட்பு அதாவது பகை அதாவது அறிவுடையவனுடைய பகை சிறந்ததுன்னு சொல்ல வர்ற போது எதை சொல்ல வர்றாருன்னா இந்த பேதைய ரொம்ப நெருங்கி பழகிட்டோம்னு நினைக்காதீங்க. அது தேவையில்லைங்கிறத நமக்கு உணர்த்துற. அதை உணர்த்துறதுக்கு தான் அறிவுடையானுடைய பகைமை 100 மடங்கு கோடி மடங்கு சிறந்ததுன்னு சொல்ல வர்ற போது, ஏன்னா இதை தொடாதேன்னு சொல்ல வர்றாரு. அவனோட பகை கொண்டெல்லாம் சொல்ல வரல. இங்க வந்து அவர் சொல்ற விஷயத்த நான் வேற மாதிரி பாக்குறேன். அதாவது ஒருத்தன் அறிவுடையவன்னா தப்பு செய்யறான், நமக்கு பிரச்சனை பண்றான் அப்படின்னா அவன் சொன்னா புரிஞ்சுக்குவான். அவன் புரிஞ்சுக்கிறான்னா அவன் அறிவுடையவன். புரிஞ்சுக்கவே முடியாதவன் முட்டாள். இந்த முட்டாள் கூட இருக்கிறத விட இவன் கூட இருக்கலாம்ன்றதுதான். அது புரிஞ்சுக்கிற லெவலுக்கு இருக்கிறான். அப்ப அந்த நட்பு ஓகே. புரிஞ்சுக்கினான்னா அப்ப சரி, இது சரியான நட்பு. ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத ஒருத்தன் கூட நட்பு நம்ம பாராட்டுறது அது நட்பே கிடையாது இல்ல. அது மேல மேல பகையை தான் வளர்க்கும். அப்ப அவனுக்கு பேதமையா இருக்கிறான், அறிவு இல்லாதவனா இருக்கிறான். அப்ப அவன் கூட பழகிறத விட நீங்க இவன் கூட பழகிறது நல்லது. அது புரிஞ்சிக்க கூடிய, நீங்க அந்த தவறை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நட்பு இருந்து அதை உள்வாங்கி அது திருத்திக்க ஒருவதான் அறிவுடையவன். அப்ப அந்த அறிவுடையவன் கூட நீங்க பழகிறது நல்லதுன்றதுதான் சொல்றாரு. ஆமா, அறிவுடையானுடைய எல்லாருமே ஒரு சமயத்துல அவங்கவுங்க கான்செப்ட் தான் ரைட்ன்னு சொல்லுவாங்க தானே சார்? ஆமா, நிச்சயமா சொல்லுவாங்க. அப்ப நீங்க விட்டுட்டு கமெண்ட் சைலண்டா இருக்க வேண்டியதுதான். நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கான்செப்ட்ல அவன் கரெக்ட்ன்ட்டு தான் சாக்ரட்டிஸ புளூட்டோ விஷம் கொடுத்தது. அவன் அவ்வளவு நாள் நட்பா இருந்துட்டு கடைசி நேரத்துல அவன் அகைன்ஸ்டா மாறி அவனுக்கு விஷம் கொடுக்குறான் இல்லையா? நட்பா தானே இருந்தான் அவன். அது நிறைய இடத்துல அப்படி நிறைய நடக்குதுல்ல. நட்பா இருக்கிறவங்களே எதிரியா மாறுற கதை நிறைய இருக்கு. அதை விட இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த அறிவு இல்லாத பேதைகளோடு நம்ம பழகும்போது நமக்கு தான் தீங்குங்கிறாரு. அது நமக்கு பல தீங்கு அதை உருவாக்கும். ஏன்னா அவனுடைய அறிவின்மையினால அவனுக்கு வரக்கூடிய பல தீங்குகள் நம்மையும் பாதிக்கும். அதனால நீ போய் அதெல்லாம் மாட்டிக்கிடாதேங்கிறாரு. ரொம்ப அழகா சொல்லிடுறாரு. அதை விட ஒரு அறிவுள்ளவங்களோட நீ அந்நியமாக இருக்கிறது, பகைன்னு கூட அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். பகையை கொள்ளணும்னு இல்லை, அவங்கள விட்டு விலகி இருக்கிறதோ அல்லது அவங்களோட தொடர்பு இல்லாம இருந்தா கூட அது கூட. ஏன்னா அறிவு, அதை சார் சொன்ன மாதிரிதான், அறிவுடையவர்களோடு தான் நீ இருக்கணும். ஒருவேளை அப்படி இல்லாட்டா கூட இவனோட நீ இல்லாம இருந்துரு. ஏன்னா இவனால உனக்கு பல தீங்குகள் வரும். அதுதான் இங்க உள்கருத்து. இதுல இன்னொரு வார்த்தை பெருங்கழி அப்படின்னா நெருக்கமான நட்பு. நீ அவனோட நெருங்காத, ஆனா அவனோட நீ பகைமை பாராட்டாதங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நட்பே கேடு தரும்னா அப்ப அவங்கிட்ட பகை வச்சிருந்தா அது இன்னும் எவ்வளவு கேடு தரும் நமக்கு. அப்ப அவன் இன்னும் எத்தனை மடங்கு நமக்கு கேடு பண்ணுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவனை ஒரு தூரத்துல வச்சுக்கணும். அவனை நம்ம பார்வையில படுற மாதிரி வச்சுக்கணும். ஆனா ரொம்ப அவனோட நெருங்க கூடாது. அவனை விட்டு விலகிட்டாலும் அவன் வெளியில போய் எதையாவது ஒண்ணு பண்ணிடுவான். அதனால அதை அப்படியே வச்சுக்கணும். அத அந்த மாதிரிதான் அவர் சொல்றாரு. பெருங்கழி அப்படின்னு சொல்றாரு. நெருக்கமா வச்சுக்காத, ஆனா கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கோ, பார்வைக்குள்ள வச்சுக்கோ, அவனை பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற ஒரு பொருள் கூட நம்ம அதுல இருந்து. முதல்ல பண்பிலா நட்பு சொன்னாரு, இங்க பேதை நட்பு சொல்றாரு. அப்படித்தான் பார்க்கணும். அதாவது முதல்ல பண்பிலாருக்கு சொல்லிட்டாரு. மக்கட்பண்பு இல்லாதவர் அவங்கள முதல் குரல் சொல்லிட்டு வர்றாரு. இந்த இடத்துல சொல்றது பேதை 2 பேரை சொல்றாரு. ஒருத்தன் பேதை அறிவில்லாதவன், இன்னொருத்தன் அறிவுள்ளவன். இந்த 2ல பேதை நட்பு அப்படிங்கிறது அறிவில்லாதவன் முட்டாள்தனமா நமக்கு தீங்குதான் செய்வான்.
அவனோட ஒத்து ரொம்ப ஒன்றியெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றார். அறிவுடையவன் பகையா இருந்தாலும் அவன் தீங்கு செய்ய மாட்டாங்கிறத இங்க முக்கியம். விளைவை வச்சுதான் நட்பை சொல்றாரு. அங்க தீங்கு வரும், இங்க தீங்கு வராது அப்படிங்கறதுதான் மெயினா பாக்க. அடுத்த குரல் போயிடலாம். இதுல வந்து அடிமுரண் இருக்குமா? எங்கம்மா? பேதை அறிவு ரெண்டும் வந்து முரண்தானமா? ஆமா, அடிமுரண். அப்படியோ மாலதி, ஓகேவா? தோறுமா பிரமாதம். பக்கா டீச்சர் ஆயிட்டாங்க அமுதா மேடம். பக்கா ஆயிட்டாங்க. அடிமுரண் கிடையாது, முரண் தான். ஒரே அடியில இருக்கு பாருங்க. முரண் தொடை. சரி, அது ஓகே. நான் வச்சிட்டு இருக்கிறதுல கீழே வந்துச்சா, அதை வச்சு மிஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தா. நான் இதுல முரண் தொடை. வச்சிருக்கிறதுல சரி, இந்த ஏதின்மைன்றோட அர்த்தம் என்ன இப்ப எக்ஸாக்டா? இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுல்ல இந்த குரல்ல. ஏதின்மைனா என்ன சொல்ல வராரு? நட்பில்லாத தன்மை, அப்படிதான் அது ஏதின்மை அப்படின்னா. ஏதின்மை, அயன்மை, அயன்மை அயலான் மாதிரி நட்பே இல்லாதவன், அதுதான் அது சொல்றாரு. ஏதின்மை அப்படின்னா அந்த நட்பு இல்லாத. ஏதினா கன்சிடர் பண்ணுன்றாரா? ஆமா, ஏதிலார் குற்றம் போல் அப்படின்னு வரும்போது அயலவன் அப்படிங்கிற பொருள் தான் கொடுக்கும். அப்ப வந்து நட்பு இல்லாத தன்மை தான். நம்ம அந்த தூரத்துல வச்சுக்கணுங்கிறது தான் அது. அயலான் மாதிரி தூரத்துல வச்சுக்கணும், அப்படிதான். அறிவுடையவனே தூரத்தை வச்சுக்கிறனாலும் பரவாயில்லன்னு தான் சொல்றாரு, ரைட்? அதுதான் சொல்றாரு. இல்ல, அறிவுள்ளவனோட நமக்கு ஒரு பகை ஏற்பட்டா கூட ஒன்றும் பெருசா பாதிக்காது. அறிவில்லாதவங்கிட்ட நட்பே நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கும். அப்ப அவனோட பகையும் இன்னும் பெரிய கஷ்டத்தை உண்டாக்கும். அதனால அவனை ஒரு தூரத்துல வச்சுக்கோ, விலகிடாத ரொம்ப அப்படிங்கிற பொருள் வந்து வச்சுக்கணும். விலகிட்டாலும் என்ன பண்ணுவான், எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டே இருப்பான்ல, இவன் சரியில்லை, எதுக்கு சரியில்லை, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்கள பத்தி கொளுத்தி விடுவாங்கல்ல. ஆமா, கொளுத்தி விடுவாங்கல்ல, சுத்தி சுத்தி கொளுத்தி விடுவாங்கல்ல. அதுதான் சொல்றாரு அவர், வேற ஒன்றும் இல்ல விஷயம். அப்போ அவங்க கிட்ட வந்து நீங்க நட்பு விட்டுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பகைமை காமிச்சிட்டீங்கன்னா, அந்த பகைமை வந்து உங்களுக்கு வேற விதமா முடியும். அதனால அந்த பகைமை காமிக்காத, நட்பும் இல்லாத ஒரு அந்த ஒரு தூரமா இருந்தோம்னா நல்லது அப்படின்றதுதான் சொல்றாரு. அது நம்ம பழக்கத்துல தெரிஞ்சிடும் நம்ம. ஆமா. இங்க நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன் சார். சொல்லுங்க சார். ஏரியாவில் சினிமாக்காரங்க நிறைய இருக்காங்க, இங்கேயே செட்டில் ஆனவங்க நிறைய இருக்காங்க. சரியா, இங்கேயே செட்டில் ஆனவங்களோட நட்பு தான் இன்னைக்கு தொடருது. இடையில வந்த சினிமாக்காரங்க பிரபலமா இருப்பாங்க, இன்னைக்கு இதெல்லாம் இருப்பாங்க, டெக்னீஷியனா இருப்பாங்க. அவங்களோட ஆரம்பத்துல பேசுவேன், கொள்வேன், பழகுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க. ஒரு ஷூட் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு. ஒரு ஷூட்டிங் சின்ன ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தாங்க. வீட்டுக்கு தோட்டம்லாம் இருந்தா, தென்னை மரம் இருக்கு, கிணறு எல்லாம் இருக்கே இருக்கு, அந்த இதெல்லாம் எனக்கு வேணும். ஒரு நாள் 2 நாள் சரி எடுத்துக்கல. அப்புறம் என் வைஃப் பார்த்து, என்னங்க இவ்வளவு நேரம் பிடிச்சிங்க, பீடி பிடிச்சிங்க, சிகரெட் குடிச்சிருந்தா ஒரு நாள் திட்டினாங்க. இதோட விட்டுடுங்க. இன்னொருத்தர் வந்து குடி வந்தார். குடி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே எதுவும் கண்டிப்பா சொல்லியிருந்தாலும் அவரு ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் அடிக்க சொல்லிட்டு லேடி ஆர்டிஸ்ட் குழந்தை வீட்டுல ஷூட்டிங் நடத்துறாரு, ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இப்படி எல்லாம் இவங்க தொடர்ந்தே விட்டுன்னு சொல்லிட்டு பேசுறதே விட்டுட்டார். சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் போவாங்க, வருவாங்க, கை தூக்குறதோட சரி. கேட்டாக்கா வந்துட்டு வாடகை கொடுங்க சார், இந்த பின்னாடி இருக்க இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு வந்துடுறாங்க. ஸோ இவங்க தொடர்ந்தே விட்டுடுறாங்க. எதுக்காக இந்த பொருள் சொல்ல வந்துடுறாங்க, சிலருடைய தொடர்பை விட்டுட வேண்டியிருக்கு, பார்க்காம விட்டுட வேண்டியிருக்குன்னு சொல்ல வரேன். இருக்கிற நண்பர்களோ இருக்கிற ஏரியா பீப்புளே போதும், புதுசா ஒரு நண்பர்கள். இதை போல சினிமாக்காரங்க மோசம் சொல்ல வரல, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் தெரிய வருதுன்னு சொல்ல வரேன். சினிமாக்காரோட நட்பு பெரும்பாலும் இப்படிதான் இருந்திருக்கு. ஒண்ணு வாடகை தர மாட்டாங்க, போனா 3 மாசம் வர மாட்டாங்க, நைட்டு 10-11 மணிக்கு மேல தான் அவங்க ஆட்டமே ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை ஏரியா. நன்றி நன்றி. அடுத்த குரல் போயிடலாமா? நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடி உறும். கோடி கோடியால சொல்றாரு அவரு. வெற்றூரை பேசி சிரித்து மகிழ்வதற்கு மட்டுமே பயன்படும் தீயோரின் நட்பை காட்டிலும் பகைவராலே 10 கோடிக்கும் மேலான நன்மை நமக்கு கிடைக்கும்.
சிரித்துச் செல்லும் இயல்பினராகிய நட்பை காட்டிலும் பகைவரால் வருவன 10 கோடி மடங்கு நன்மையாகும். சொன்னது புலியூர் கேசிகன், இது சாலமன் பாப்பையா. சிரித்து பேசி நடிப்பவர்களின் நட்பை காட்டிலும் பகைவர்களால் ஏற்படும் துன்பம் 10 கோடி மடங்கு நன்மையானது என்று கருதப்படும். எல்லாமே அதேதான் திருப்பி திருப்பி சொல்றாரு. அது மேல சொன்னது கோடி, இது கோடி, பத்தடுத்த கோடி, இது 10 பத்தடுத்த கோடி. கோடி. ஆமா, அதான் 10 கோடி 100 கோடி 10 அடுத்த கோடி இது அப்படின்னு இது சொல்லிட்டாரு. இது என்ன சொல்றாருன்னா நம்பிக்கை துரோகம். ஆ, அதுதான் கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்கன்ற சொல்றோம்ல, அததான் சொல்றாரு அவரு. அது கூடவே இருப்பாங்க, நகைச்சு சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த நம்பிக்கை துரோகம் இருக்கிறத விட ஒரு விரோதின்னு தெரிஞ்சிட்டனா, இவன் விரோதின்னு தெரியும், நமக்கு இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும். அப்போ இவங்களை நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாத ஒருத்தர் கூட இருக்கிறத விட இவன் இப்படிதான் பண்ணுவான்றது தெரிஞ்சவங்க கூட இருக்கிறது உனக்கு 100 கோடி 10 கோடி இல்லை, எவ்வளவு கோடி மடங்கு இல்லை நன்மை உனக்கு அப்படின்றது சொல்றது. அப்ப நீ அதை சமாளிக்கலாம். இப்ப இவன் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை சமாளிக்கிறது ஈஸி. அவன்கிட்ட இருந்து எந்த விதமான சேலஞ்ச் வந்தாலும் நம்ம வெளியில வந்துருவோம். பட் நமக்கு தெரியாதையே நம்ம கூடவே இருந்து பண்றாங்க, இவங்கதான் பண்ணாங்கன்னு கூட தெரியாது. அப்ப அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனாலதான் அது சொல்றாரு. அப்ப அவங்க கிட்டதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அவங்கள யாரு இனங்காண்றதுக்கு தான் நட்பா ராயுதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா. இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அது நட்பா ராயுதல் சொல்லிட்டாரு. அப்பா நம்ம எந்த அளவுக்கு நட்புன்றது ஆராயணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார் ஊர்ல, சந்தையில கண்டா சதைய அறுத்துக்குவா, வீட்டுக்கு வந்துட்டா தாப்பா போட்டுட்டு போயிடுவா. சந்தைன்னா எல்லாரும் கூடுற இடத்துல பார்த்தோன்னே அப்படியே அன்புல அப்படியே சதையவே அரிஞ்சு கொடுத்துருவாளாம். ஆனா அவ வீடு நோக்கி நம்ம போயிட்டோம்னா கதவை மூடின கதவை திறக்கவே மாட்டாளாம், அவ்வளோ அன்புடையவளாம் அவ. அந்த மாதிரி சில பேர் அன்புடையவர்கள் போல நடிச்சுக்கிட்டு சிரிப்பாங்க. நம்மள பார்த்தாங்கன்னா ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி ஒரு சிரிக்கிறது மட்டும் இல்ல, பல விதமான ஆக்டிங் எல்லாம் இருக்கும். ஆமா ஆமா, அப்படியே கட்டி பிடிக்கிறது, தழுவுறது, ஆக்டிங் இருக்கும். ஆனா அன்பு இருக்காது. பேசுறதுல அவ்வளவு சுகர் இருக்கும். அதுல அந்த ரொம்ப இனிமையா குழஞ்சி வழிஞ்சு பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு டேஞ்சர்னு தெரியாது. நம்ம கிட்ட நினைச்சிட்டு இருப்போம், ஆஹா எவ்வளவு அன்பு காட்டுறாங்களே, என்ன பாசம் இருக்குதுடா அப்படின்ட்டு. அது புரிய வர மாதிரிதான் தெரியும், அடரே இதெல்லாம் வேஷம் போல அப்படின்றது பல நேரங்கள்ல பிறகுதான் புரியும். அப்பதான் நேருக்கு நேரம் நீ சரியில்லடான்னு சொல்றேன் மேல போல அப்படின்னு தோணிடும். ஆமா, சில பேர் நாக்கே சக்கரை சார், அப்படியே சக்கரையா பேசுவாங்க, உள்ளுக்குள்ளார அந்த நாக்கு கடந்து உள்ள பல பேர் இருக்காங்க மேடம், கசப்பு அப்படி வெளியில வரும். பல பேர் இருக்காங்க. நீங்க இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம கிட்ட ரொம்ப இனிமையா பேசுறவங்களை கவனிச்சீங்கன்னா, நீ இப்ப இவ்வளவு இனிமையா பேசுறாங்களேன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, பின்னாடி நம்ம பத்தி ஏதோ பேசிட்டு வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அது அப்புறம் தான் புரியும். சார் ஒருத்தவங்க சும்மாவே உங்ககிட்ட வழிய பேசுறாங்கன்னா உங்களால ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்குன்னு இருக்கு. முதல்ல அதுக்கு பாயிண்ட். எதுக்கு நீ இப்ப அன்னெசரியா இப்ப நீ வந்துட்டு பேசுற, எதுக்கு இவ்வளவு என்ன தூக்குற அப்படின்ட்டு. இன்னொன்னு இந்த குரலை நான் படிக்கும் போது எனக்கு டக்குன்னு இந்த சிச்சுவேஷன் சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சைல்டு செக்ஸ் அபியூஸ் ஒரு விஷயம் பெரிய லெவல்ல பேசப்பட்டுட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு இல்லையா? அதாவது தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஏன்னா நம்ம நம்பி வீட்டுல ஒருத்தவங்களை விடுறோம், நெய்பரா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாருன்னா நம்ம நம்பி விடுறோம். அவங்க நமக்கு ஈக்குவலா அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணி விடுறோம். இந்த சைல்டு செக்ஸ் அபியூஸ் 99% இவங்களால தான் நடக்குது. அப்போ வெளிய ஆளு, நமக்கு தெரியாத ஆளு, நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம், அவங்கள நம்ம நம்பி வீட்டுக்குள்ள விடுறது இல்ல. அப்படியே விட்டாலும் நம்ம குழந்தைங்களை அவங்க கிட்ட கண்காணிப்புல விட்டுட்டு போறது இல்ல. கரெக்டா? ஏன்னா அவங்க தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சவங்க இருக்கும்போது மாமா தானே இருக்கிறாரு, சித்தப்பா தானே இருக்காரு, பெரியப்பா தானே இருக்காரு, தாத்தா தானே இருக்கிறாரு, அண்ணன் தானே இருக்கிறான்னு சொல்லி விட்டுட்டு போறோம் நம்பி. அங்கதான் 99% இந்த அக்கரன்ஸ் நடக்குது. இந்த திருக்குறளுக்கு கரெக்டான உதாரணம் நீங்க நம்பி ஒருத்தரை விடுறீங்க, அந்த இடத்துல நீங்க காஷன் மோட்ல இருந்து டிசாம் மோடுக்கு போயிடுறீங்க. டிசாம்னா சண்டை போடுற மோடே இல்ல, அப்படியே ஃபுல்லா அடங்கி அக்செப்ட் பண்ணி அவனை அப்படியே ஏத்துக்கிறீங்க. அப்போ நம்மள அவனை ஒருத்தனா பாக்குறோம். ஆனா எதிரியா இருக்கும்போது நம்ம ஆம் மோட்ல இருக்கோம், காஷன் மோட்ல இருக்கும், சண்டை போடுற மோட்ல இருக்கும், நம்ம சீரியஸா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கிறோம்.
அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ எச்சரிக்கையா இருக்கிறது அதை விட 10 கோடி உனக்கு நல்லது. ஏன்னா அதனால என் குழந்தைக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, அதனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்லை. ஏன்னா நான் எச்சரிக்கையா இருக்கிறேன். இங்க நம்ம எச்சரிக்கையாவே இல்லை, நம்ம அப்படியே பூச்சி மாதிரி ஆயிடுறோம். அந்த இடத்துல தான் பிரச்சனைக்கு வருது. உண்மை உண்மை உண்மை. எங்க பாட்டி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏய் அவ நாக்குல தேனை தடவிக்கிட்டு பேசுறாடி அப்படிம்பாங்க. அப்பவே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, பார்க்கும்போதே முடிவு பண்ணிடுவாங்க. அதை விட கடுமையா பேசுறவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறதையும் நம்ம பார்க்கதான் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் மேடம் இந்த மாதிரி. ஆமா, ரொம்ப அழகா செல்வராஜ் சார் சொல்றதுக்கு வருது, நம்ம குப்ரா சேத் அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் இந்த இதை பத்தி பேசுறாங்க, டிவி ஆக்ட்ரஸ். அவங்க சொல்றாங்க, அவங்க வளர்ந்து வர்ற போது ஒரு ரொம்ப உதவுறவர் அவருடைய குடும்பத்துக்கு. அவர் என்ன பண்றாரா, அவங்க இல்லாத போது இந்த பொண்ணை கொஞ்சம் துன்புறுத்துவார். இப்ப அம்மாட்டுக்கு நேரம் அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு குட்டிச்சு அப்பெல்லாம் மடியில உட்காந்துக்குவா, இப்ப விலகி விலகி போறா. அம்மா சொல்றாங்களாம், ஏப்பா அப்ப அத்த மாமா அவரை அப்படின்னா அவனுக்கு பறிச்சு வர்றாங்க. இந்த பிள்ளையால சொல்லவே முடியல. அந்த குப்ராசேட் எழுதுறாங்க, அந்த சைல்டு அபியூஸுக்கு அவங்க விலகி போகுதுன்னா அம்மாவுக்கு தெரியணும் எதுக்கு விலகி போகுதுன்ட்டு. அந்த அதை யோசிக்காம ஏப்பா அப்படி இப்படி போற மாமா குட்டி எங்கன கொஞ்சி மடியில உட்காந்துக்குவா, இப்ப விலகி விலகி ஓடுறா அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு சொல்றாங்க. ஆனா நான் இத பத்தி ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலதான் படிச்சேன். இதே மாதிரி ஒரு வீட்டுல அப்பா அம்மா வெளியூர் போறாங்க, பக்கத்துல இருக்கிற தாத்தாவை கொண்டு துணைக்கு வச்சுட்டு போறாங்க. இவ பயந்து போய் அதை பத்தி வெளியில சொல்ல முடியாம ஒரு ரூம்குள்ளார படிக்கிறதுக்கு போறேன்னு கதவை திறக்காம கதவை சாத்திட்டு உள்ள போறா. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, என்னை மன்னிச்சு கோடி, நான் பழைய மாதிரி இல்ல, நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேங்கிறத நான் உணர்றேன். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, இது மாதிரி எல்லாம் பேச நான் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்கேங்கிறத நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் உன்னை உன் முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு அப்படின்னு எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவரு கேட்டுட்டு அவரு தானா இவருன்னு அவ ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறா. ஏன்னா இப்ப வளர்ந்துடுறா, அவ சின்ன பிள்ளையில அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு. அவரை பார்க்கவே அவ பிடிக்காம ஒதுங்கி ஒதுங்கி போறா. ஆனா அந்த பொண்ணுகிட்ட அவர் அவ்வளவு மன்னிப்பு கேட்கிறாரு. அவ்வளவு சொல்லிட்டு, நான் திண்ணையில படுத்துக்கிறேன், நீ உள்ளார பயம் இல்லாம பத்திரமா இருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை சாத்தி தாப்பா போட்டதுக்கு பிறகு அவர் திண்ணையில போய் படுத்துக்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த கதை படிக்கிறதுக்கு. நான் எப்பயுமே சொல்றது உண்டு, நமக்கு விரோதி அப்படின்னு யாருன்னா நமக்கு தெரியாதவங்க யாரும் விரோதியா இருக்க வாய்ப்பில்லை. நமக்கு தெரிந்தவர்கள் மட்டும், நம்மளோட பழகுறவங்க மட்டும்தான் நமக்கு விரோதியா இருக்கு. ஏன்னா அவங்க பண்றதுதான் நமக்கு பிடிக்காத செயல் பண்ணும் போது விரோதியா ஆயிடுவாங்க. நமக்கு தெரியாத ஒருத்தர் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியாது, அவன் தெரியாத எங்கன்னா ரோட்ல நம்ம கிட்ட சண்டை போட்டோம்னா அவன் அதோட முடிஞ்சிட்டு அடுத்த நாள் அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு அவனை மறந்துடுவோம். அவன் நமக்கு ஞாபகத்திலே வரமாட்டான், திட்டிடும் போயிடும், கோபம் வரும் போயிடும். அடுத்த நாள் அவன் யாரும் கூட ஞாபகம் 10 நாள் கழிச்சு அவன் ஒண்ணுமே தெரியாது, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. ஆனா தெரிந்தவர்கள் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள். அதாவது விரோதின்றவங்க வெளியில இருந்து வர மாட்டாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க தான் விரோதி. ஆமா, ஒரு கவிதை கூட ஒண்ணு படிச்சேன், நான் துரோகங்களை நினைத்து பார்க்கிறேன், துரோகத்தின் முகங்கள் எனக்கு தெரிந்த முகங்களாகவே இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அடுத்த குரல் போயிடலாம் சார், இதோட விகற்பம். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுமா. பொழிப்பு மோனை அண்ட் ஒரு எதுகை. பொழிப்பு மோனையா? கரெக்ட் கரெக்ட். 4 வருதா பொழிப்பு மோனை? ஆமா, நகை பகை. சரிம்மா, ரொம்ப சிறப்பு. சார் 100 தம்பி செல்வராஜ், நம்ம லதா 100 திருக்குறளுக்கு இது கண்டுபிடிச்சு என்கிட்ட வேற அத பத்தி பேசுனாங்க பாருங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப இப்படி ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பொண்ணை இப்படி எல்லாம் ஸ்டூடெண்ட் கிடைச்சிட்டாங்களே நமக்கு. எனக்கு மனசே ரொம்ப நெகிழ்ந்து போச்சு தம்பி, அப்படி பண்றாங்க அவங்க. ஆமா, அந்த விஷயம் வேற ஒண்ணும் இல்ல.
தீபத்தை அணையாம பாத்துக்குங்க. அடுத்த குரல் போயிடலாம். 18 யார் படிக்கிறது? மேடம் படிங்க மேடம். நீங்க ரொம்ப ராகத்தோட சிவகுமார் சார் முன்னாடி பாடினாரு, இப்ப பாட மாட்டேங்கிறாரு. யாரு வந்து சார் இருக்கீங்களா? கொல்லும் கருமம் உடற்று பவர்கேண்மை சொல்லாடர் சோரவிடல். ஒல்லும் கருமம் உடற்று பவர்கேண்மை சொல்லாடர் சோரவிடல். உடற்றுபவர் அது, உடற்றுபவர் அது, பவர் இல்ல, பவர் கேண்மை இல்ல, உடற்றுபவர் கேண்மை. உடற்றுபவர் கேண்மை. ஓகே. கொல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடர் சோரவிடல். அவரால முடிக்கக்கூடிய செயல். ஆனா அத முடிக்காம விட்டுருவாரு. முடிக்கிற மாதிரி காமிச்சு அதை முடிக்காம விட்டுருவாரு. இவன் விட்டு கேண்மை, இவனுடைய நட்பு தேவையான்னு கேக்குறாரு. அதை சோர விடல், விட்டுருங்க அப்படிங்க. அவனால முடியும் அந்த செயலை, ஆனா அவன் முடியாத மாதிரி காரணங்கள், பல காரணங்கள் சொல்லி விடுறது ஒரு பண்பின்மைங்கிறாரு. உன்னால முடிஞ்சதே நண்பர்களுக்கு உதவு. அது நமக்கு சொல்ற பாடம் தான். நம்மளால முடியும், அது ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி நட்பு எதுக்கு, இது தேவை உனக்கு அப்படின்னு கேட்கு. உண்மைதான். அந்த முடிஞ்சத அவங்க செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சு கொடுக்கலாம். இயன்றது கொல்லும் வாயெல்லாம் செயல்னு முன்னாடி சொல்லுவாரு. கொல்லும்னா இயன்றத அதை செய்ய. கருமம் உடற்றுபவர், அதை செய்யாம விட்டு விடுபவர். கேண்மை சொல்லாடர் சோறுபடம், அதை சொல்லாமையே விட்டுறலாமா? சொல்லாடார் எதுவுமே சொல்லாமையே அவர் போயிடுறாரு. எதுவுமே சொல்லலாம். அப்படியே இப்ப நாளைக்கு அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது சரி சரின்னு சொல்லிட்டு காலையில கொண்டு போய் கொடுக்க போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுறது. இங்க குடுக்கறேன்னு சொன்னவங்க அப்படியே நிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சம்பவங்கள் எத்தனை இருக்கும் தெரியும். ஆமா, இத நாளைக்கு முடிக்கணும் அப்படின்னா முடிக்க மாட்டாங்க. செய்யணும் அப்படின்னா இதோ முடிச்சிடலாம்னு கடைசி வரைக்கும் இருந்து கழுத்து அறுத்துருவாங்க சார். அந்த மாதிரி இல்ல, இது மாதிரி ஒருத்தரை பார்த்தா அவங்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம், அதை விட்டு நீங்கி இருங்கிறார். நிறைய நீங்கிறதுக்கு நான் அவர் இது சொல்லலாம்னு எடுத்து வச்சேன். இதுல வர்ற குரலை. ஆனா சார் வினயன் சார், ஆனாங்க சார் நம்ம ஒரு குழுவா செயல்படுறோம் பாத்தீங்களா, அந்த நேரங்கள்ல இந்த மாதிரி ஓடி போகும்போது அதுல எவ்வளவு பாதிப்பு வரும் தெரியுங்களா? அவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்ம விட்டுட்டு போய்கிட்டே இருக்க அவங்க செய்யாம போற ஒரு நிலையவே அவங்க பர்மனண்டா ஆக்கிடுவாங்க. அப்புறம் எதுலயுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்கிட்ட சொல்றதுனால என்ன பயன்னு கேக்குறாரு. நீ இப்படி பண்ணல, உன்னால முடிஞ்சதை நீ செய்யலையே அப்படின்னு அவன்கிட்ட போய் நீங்க சொல்றதுனால என்ன பயன்? அவனை நீ உணர்ந்துகிட்டு அவனை விட்டு நீங்கிறது தான் அது. அவன் சொல்றது பூரா. அதாவது கொம்புள்ளதுக்கு 5, அந்த பாட்டை எடுத்து வச்சு விட்டுட்டேன். கொம்புள்ளதுக்கு 5 முழம் தள்ளி இருக்கணுமா, ஏன்னா குத்திரும். குதிரைக்கு 10 முழமா, குதிரை குதிச்சு நம்ம மேல விழுந்துருமா. யானைக்கு 1000 தான் வேண்டுமே. இப்ப போய் யானையோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க படாது போய். 1000 முழம் தள்ளிடுன்னு சொல்றாரு யானைக்கு. இந்த வம்பு பேசுறான்ல, வம்பு சரி ஆளுக்கு கண்ணுல படாம நீங்குவதே நல்ல நெறியா. நீங்குவதே நல்ல நெறிதான் நமக்கு சொல்லி தருது. தமிழ் சொல்லித்தரது, இவங்க சொல்லி தர்றது. அவங்கிட்ட போய் நீ உன்னால முடிஞ்சிருக்கும், நீ செய்ய விட்டுட்டியே அப்படின்னு நீங்க சொன்னா மேலும் பகைதான் வரும். நீ ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, அத சொல்லாடாமல் சோர்வுபடு. அவன்கிட்ட போய் நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஏண்டா விட்டுட்டாயின்னு, எனக்கு செய்யக்கூடியதை செய்யலையேன்னு. நீ பாட்டுக்கு அவனை விட்டுட்டா அடுத்தவனை பாரு, உன்னோட வேலையை பாரு. அவன் உன்னுடைய நண்பன் இல்ல, அது தீ நட்புன்னு சொல்லி வச்சிடுற. கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒருத்தர் செய்யலன்ற பட்சம் ஏன் செய்யலன்னு கேட்கறதுக்கால என்ன பதில் வரப்போகுது? அதான் என்ன வருது, என்ன ஒரு பதிலும் வராது. அவங்க ஏதாச்சும் சாக்கு சொல்லுவாங்க. அந்த சாக்கு அவங்க உங்களை கேட்டதுக்காக திருப்திப்படுத்துறது. அப்போ அது கேட்காது இருந்தீங்கன்னாவே நம்ம நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு
அதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மரியாதையை நம்ம காப்பாத்திக்கிறோன்றதுதான். அடுத்தது ரொம்ப அழகா அடுத்த குரல் போயிடலாம், அடுத்த குரல் போயிடலாம். இது அடி எதுகை மட்டும்தான் இல்ல இதுல. இதோ பாக்குறேம்மா. சொல் ஒல் சொல். ஆமா ஆமா ஆமாம்மா ஆமா. சொல்லு அடி எதுகை மட்டும்தான். ஆமா. 19 படிமா. கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவராய் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நடக்க வேண்டும். கனவிலும் இன்னாது செய்யுமா செயல் வேறு சொல்வேறு பட்டவர்களுடைய நட்பு கனவிலும் துன்பம் செய்வதாகும். சொல்லும் செயலும் ஒத்து போனாதான் இது. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தா அது கனவிலும் இன்னாது. கனவை பத்தி நம்ம நண்பர் ஆராய்ச்சி பண்றாரு. கனவுல போய் இன்னாது எப்படி செய்யுதுன்னு தெரியல. கனவிலும் கூட ஒண்ணு சொல்லுவான், செய்வான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான், அவன் போய்கிட்டே இருந்திருப்பான். கனவுல வருமோ? கனவில நிச்சயமா வரும். ஏன்னா நம்ம அதை பத்தி நினைச்சிட்டு இருப்போம். இவன் எப்ப பாரு சொல்றத ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்குது, திருப்பி நினைக்கிறோம்ல. அப்ப படுக்கும் போது இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு அதுல வந்ததுன்னா நல்ல நட்பா இருந்தா கூட நம்பாத அப்படின்றத சொல்றாரு. சில கனவு நமக்கு பிடிச்சிருக்கு, சில கனவு நமக்கு துன்பம் தருது இல்ல, அப்படி துன்பம் தருங்கிறது. ஆனா சார் நான் நினைக்கிறேன் இத்தனை குரல்ல சொல்லிட்டு வந்ததுல இத ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. நீ ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்கணும் கெட்டவன்னு? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பண்றானா ஒதுங்கி போயிடு. அவங்ககிட்ட தேவையில்லாம நீ வச்சுக்காத. இதனால உனக்கு பயனே விளையாது. அவன் அறிவுள்ளவனா, அவன் படிச்சவனா, மனித பண்பு இருக்கிறவனா, எதுவும் உனக்கு கவலை கிடையாது. அவன் சொல்றது செய்யறானா, செய்யலையா, செய்யறான்னா பாரு. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்ததுன்னா உடனே ஒதுங்கி போய்கிட்டே இருக்கு. இல்ல இதுல நீங்க சொன்ன மாதிரி மேடம், நல்லா நம்ம முழுசும் கவனிச்சோம்னா முதல் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கன்றாரு. அப்புறம் அந்த அந்த தூரத்தை அதிகமா எடுத்துட்டே வராரு. அதுக்கப்புறம் அது வேணாம் விட்டுட்டு வந்துரு எப்படின்றாரு. அது வேணாம், அந்த தூரமே வேண்டாம், இந்த கொஞ்சம் இருக்கிற தூரம் கூட வேண்டாம், சுத்தமா விலகிடுன்றாரு. கடைசி குரல் என்ன சொல்றாரு பாப்போம். அது கனவுலையும் விட்டு வழிங்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். கனவுல கூட உனக்கு வரக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னா எவ்வளவு இருக்கு. அதாவது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கப்புறம் தூரம் வந்துரு, நீ கனவுல கூட வர வைக்காத. அவ்வளவுதான். கனவுங்கிறதே நம்மள அறியாம வர்றதுதான். நம்மள அறியாம வர்ற கனவுல கூட அது வரக்கூடாது அப்படின்னா அப்ப எவ்வளவு ஒரு கொடுமை சார் அது. இதுல என்னன்னா, அது கனவுல கூட ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, உங்க நினைவுகள்ல இருந்தாதான் கனவுகள்ல வரும். அப்ப உங்க நினைவுகள்ல இருந்து நீங்க முழுசா அழிச்சிட்டீங்கன்னா கனவுல கூட வரமாட்டாங்க. அப்ப அந்த கனவுகள்ல வரக்கூடாதுன்னா நீங்க எந்த அளவுக்கு அவங்கள விட்டு விலகி நிக்கணும் அப்படின்றதுதான் இங்க. அதாவது அவங்கள பத்தி எந்த விதமான செய்தியும் உங்க மனசுலயோ உங்க மூளையிலயும் இருக்கக்கூடாது. சோரவிடல் முன்னாடி சொல்றாரு, அந்த சொல்லலாம் அருமையான சொல்லு. சோறு அது தன்னால் அப்படியே நழுவி அப்படியே சோர்ந்து போயிருது இல்ல, கையை விட்டு போயிடுது. கடைசி குரலை வாய்ச்சிருங்க, ரொம்ப சிறப்பான குரல். ஆமா, வினை வேறு சொல் வேறு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அடுத்தது போயிடலாம். அடுத்து கடைசி குரல் படிமா. ஆலத்தி படிக்கிறீங்களா? நான் படிக்கிறியா? படிங்க. லதா மேடம் நீங்களே படிங்க. சிவகுமார் சார் கடைசி குரல் படிக்கிறீங்களா? பாட்டு பாடுங்க. பாடலாம் சார். படிங்க சார். மைக் அன்மியூட் பண்ணுங்க. இது குரலை பாடுற மாதிரி எந்த குரலுமே அமையல. சரி, கடைசி குரல் படிச்சிருங்க. எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கழி மன்றில் பழிப்பார் தொடர்பு. எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கழி மன்றில் பழிப்பார் தொடர்பு. இதுல எந்த குரலுமே சார் மனப்பாட குரலா ஒண்ணு இல்ல. சகஜம் மற்றதெல்லாம் படிக்கிற மாதிரி இந்த குரல் இந்த அதிகாரத்துல இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம்.
இதுல தெரிந்து கொள்ளும் கனவிலும் இன்னாது இது நம்ம நிறைய இத பயன்படுத்தல. இதுல இருக்க குரட்கள் நீங்க அடிக்கடி காதுல விழகாத குரட்கள். இப்ப கற்க கதறா அது காதுல விழுகுது. இது அதிகமா விழல. அதிகமா நம்ம நிறைய பேர் பயன்படுத்தல தெரியுது. அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாரு. கேழி போட்டு அந்த பெருங்கிழி ஒண்ணு நீங்க அத இங்க பாருங்களேன், மனைக்கேழி அது அது அளபடைன்னு சொல்றாங்க. நீங்க அந்த ஈ இல்லாத மாதிரியே சொல்லுங்க. அந்த எழுத்த கொஞ்ச நேரம் கூட்டி சொல்லணும். அந்த ஈய கவலைப்படப்படாது. ஈய பத்தி கவலைப்பட்டுட்டோம்னா நம்மளால அதை சொல்ல முடியாது. அந்த இழிங்கிறத கொஞ்ச நேரம் கூட்ட சொல்றாரு. அது மனைக்கிழி அப்படிங்கிற போது இங்க சும்மா நம்மளா தனியா இருக்க போது நம்ம வீட்டுல நம்மள அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா மன்றில் அப்படிங்கிற போது பொதுவுல என்ன பண்றான், நம்மள பழிச்சிடறான். அவனுடைய நட்பு எதுக்கு தேவைங்கிறாரு. அதாவது பிரைவேட்டா பேசுற போது ஒழுக பேசுறான். எங்க பேசணும், பலர் இருக்க சபையில நம்மளை உயர்த்தி நம்மளுடைய பெருமைகளை சொன்னாதான் நல்லது. தனியா இருக்க போது நீ இந்திரன் சந்திரன்னு சொல்லிட்டு இதுல இருக்க போது இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்ப அது தேவையாங்கிருக்கேன். இணைத்தும் குறுகுதல் ஒம்பு அது கிட்டத்திலேயே வரக்கூடாது. இணைத்தும் எப்படியே அவனை கிட்டத்துல அண்ட விடாதேங்கிறாரு. நம்மகிட்ட இனிப்பொழுத பேசிவிட்டு 4 பேர்கிட்ட போய் நம்மளை பத்தி குறை சொன்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை கிட்டத்திலேயே சேர்க்காதேங்கிறதுதான். சார் நீங்க இந்திரன் சந்திரன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? எனக்கு இந்த இந்திரனும் சந்திரனும் என்னென்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்களோட ஒப்பிட்டு எப்படி நம்மள போய் புகழ்ந்து பேசுறதுன்னே முதல்ல பாக்கணும்ல சார். இல்ல அது ரெண்டு தவறுங்கிறாங்க. இந்திரனே சாலும் கரியெல்லாம், அதாவது பெருந்தெய்வ வழிபாடு. இந்திரனை தான் நம்ம கும்பிட்டு இருக்கோம். அவன் தான் இதுக்கு வருணன்னு சொல்லி நீருக்கு ஆதாரமான கடவுள். அவனை என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணனை உயர்த்தணுங்கிறதுக்காக பெருந்தெய்வ வழிபாடு பண்றது இந்திரனையும் பலராமனையும் குறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்திரன்ங்கிறது தேவர்களுடைய தலைவன், ரொம்ப தவம் செய்தவன் தான் நம்ம எடுத்தது. அதனுடைய குறியீடு தான் இந்திரன்கிற. அவனுக்கு இவங்க சேர்த்ததெல்லாம் தப்பு கதையா எழுதி வச்சுட்டாங்க. அதை விடுங்க. நான் சொல்றேன் புகழ்த்தல். அத தனியா இருக்க போது புகழ்ந்துட்டு எங்கேயாவது 10 பேர் இருக்க இடத்துல போய் நம்மளை பத்தி தப்பா பேசுறான்னா அவனோட தேவையே இல்லை, அவனை விட்டுறது நல்லது. இணைத்தும் குறுகல்ங்கிறாரு. இணைத்தானும் குறுகல். ஆமா, இதுல இன்னைக்கு அரசியல்வாதிகள் தான் இப்படி இருக்காங்க. நேரா பார்க்கும்போது கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அண்ணங்கிறாங்க, தம்பிங்கிறாங்க, நீ இல்லாம நான் இல்லைங்கிறாங்க. அடுத்தது போய் மேடை போட்டு ஏறி நின்ன உடனே சும்மா பிச்சு 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 பீஸ் ஆக்கிடுறாங்க. அதுதான் அந்த நட்பு தான் தீ நட்பு. இப்ப நம்ம கண்ணுக்கு எதுக்க பாக்குற 5 பேர் இருக்க போது ஒருத்தர் எதிர்த்து போனானா, அவனை பத்தி கண்டவாக்குல பேச ஆரம்பிச்சாங்களாம். நான் அடுத்தவன் எந்திரிச்சு போனானா அவனை பத்தி மிச்சம் இருக்க 3 பேர் பேசினானா. இந்த 3 பேரும் எந்திரிச்சே போலையா. நம்ம எந்திரிச்சு போனா நம்மளை பத்தி பேசுறோம். ஐயோ ஐயோ, அதுதான் மனுஷனோட சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை பத்தி பேசலன்னா உங்களுக்கு அன்னைக்கு பொழுதே போகாது. அந்த மாதிரி பேசுறது அது ஒரு பெரிய தீ நட்பு தான். ஆனாலும் என்னவோ அது சமுதாயத்துல இன்னுமே தொடர்ந்து நிறைய இருக்கு மேடம். பெண்கள் கிட்ட நிறைய இருக்கு மேடம். அடுத்த உலக பத்தி பேசுற பெண்கள் கிட்ட நிறைய இருக்குன்றது. ஆமா சார் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் சார். பெண்கள் கிட்ட மட்டும் இல்ல சார், ஆண்கள் கிட்டே இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்க பேச்சு. உருவத்தை கேள்வி பண்ணுவாங்க. அந்த தெரியும் நம்ம அது இந்த குணம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனா வந்து அது நம்ம எதுக்காக பெண்கள் கிட்ட மட்டும் நம்ம சொல்லிடுறோம்னா அவங்கதான் அதிகமா கண்ணுல படுறாங்க. இல்ல பேசுகிற சப்ஜெக்ட் வித்தியாசம் இருக்குங்க. நீங்க ஆண்கள் பேசினா வேற சப்ஜெக்டா இருக்கு, அவங்க பேசினா வேற சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லைங்க சார், பெண்கள் வந்து வெளியில அவ்வளவு தூரம் அவங்களுக்கு பேசுற அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்கல. அவங்க வந்து பயந்து பேசும்போது தனக்கு துன்பம் இழைத்தவர்களை பத்தி அவங்க எப்படியாவது அதை வந்து வெளியில சொல்லி தானே சார் ஆகணும். அதனால அவங்க வந்து பேசுறாங்களே தவிர நல்லா எல்லாருக்கும் எதுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கான அதிகாரமோ இல்ல அவங்களுக்கு அந்த
ஒரு தன்மை அவங்களுக்கு, அந்த பதவியோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை கொடுத்திருந்தா இப்படி பெண்கள் வந்து பேச மாட்டாங்க. அந்த இது அவங்களுக்கு இல்லாததுனால அந்த உள்ளத்துல இருக்கிறத அவங்க அப்புறம் எப்பதான் சொல்றது, ஆனா அது அதனாலதான் அவங்க ஆனா சொல்றாங்க. அது சுதந்திரம் கொடுத்து பார்த்த பிறகுதான் அதனுடைய விளைவெல்லாம் தெரியுது. சார் முக்காம இருந்து அவுத்து விட்டா என்ன சார் ஆகும்? ஆரம்பத்திலே இருந்து அப்படியே இருந்திருந்தா உங்களுக்கு வந்து ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. அவங்கள புடிச்சு இழுத்து கட்டி போட்டு நீங்க வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு கண்ணுக்குட்டியா கூட இருக்கட்டும், கட்டி போட்டு அதுக்கு ஒரு சரியான தீனி போடலன்னா அவுத்து விட்டு பாருங்களேன், சும்மா பிச்சுக்கிட்டு கிளம்பும்ல. சரி மேடம், நீங்க மேடம் 20 வயசுல இருந்த மாதிரியே 50 வயசுல இருக்கணும் அப்படின்னா முடியுமா மேடம்? முடியாது தானே. அதெல்லாம் முடியாது. அறிவு வளருது, அவங்களும் 4 மக்கள் மனுஷால பாக்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்து கத்துக்கிறாங்கல்ல, அப்ப அவங்க பேசதானே செய்வாங்க. பேசிதான் ஆகணும், அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அது வந்து கரெக்ட் தான் சார். நீங்க ஆனா சொல்ற மாதிரி சுதந்திரம் அப்படிங்கறத கொடுத்த உடனே அது வந்து வேற மாதிரி போறதுங்கிறதும் வாஸ்தவம் தான், அதை யாருமே மறுக்கவே முடியாது. ஆனா அவங்களுக்கு எது சுதந்திரம்னு தெரியலையா சார்? வெரி குட். இந்த நட்பை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி. தீ நட்பு அருமையான சப்ஜெக்ட். அத பத்தி மொத்தமா இலக்கணம் வந்து இது வந்து ஒரு இலக்கணம் என்ன பாக்குறேன், இருக்கு? நான் உடனே மூடி வச்சுட்டேன்லதா ஒரு ஏன்னா எனைட்டும் வருது, மனை எனை மனை இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றேன் ஒருன்ட்டு. ஆமாம்மா, ஆமா ஆமா, 4வது ரைட். ஆமா 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 ஆமா. சிவகனி கை போட்டிருக்காங்க. வாங்க சிவகனி, கை தூக்கி தான் பேசுனீங்க. அருமையா இருந்தது மேடம், அருமையா இருந்ததுமா. நான் முடிச்சுக்கிறேன் இதோட. அனைவருக்கும் ஒரு எதுகை. ஆமாம்மா ஆமா. இதுவா சிவகனி என்ன பேச போறீங்க? நெடுங்கழி என்னமோ வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவருடைய கருத்துக்களுமே ரொம்ப மதிப்பு மிக்கதாகவும் உயர்வானதாகவும் இருந்தது. ஸோ தீ நட்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க ஒவ்வொருத்தருமே. ஸோ நான் எப்போதுமே வந்து அரிசியர் படிக்கிற மாதிரி நானே அரிசியர் எழுதிட்டேங்க சார். தீ நட்பு படிங்க. அன்புடைய நட்பிலே பண்பேது உணர்ந்திடு, செல்வம் வந்து போயிடும் நட்பை நாளும் வளர்த்திட, ஒத்த உணர்வோடு வாழ்ந்திடு, பயனை எண்ணி பழகினால் பலனும் ஒன்றும் இல்லையே, காலம் கருதி உதவிட கரமும் இணைந்து செயல்படும், ஞாலம் அதில் நாளுமே பகைவர் உண்டு உணர்ந்திடு, நல்ல நட்பை நாடியே நாமும் பாதுகாப்பாய் பழகிட, அறிவினாலே நட்புமே கோடி விலையும் பெற்றிடும், அறிவின் திறனும் என்றுமே செல்வமுமே ஆயிடும், அகமலரும் நட்பிலே ஆற்றல் ஏதும் இல்லையே, பகை நட்பும் பல வழியில் உதவிடும், நட்பின் தன்மை புரிந்துமே நாளும் நீயும் விலகிடு, கனவிலேயும் நினைத்திடா தீ நட்பை நாளுமே, நல்வழியை நாடிட நல்ல நட்பாய் மாறுவோம். சார் இது வந்து நம்மளோட 10 குறளுக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நான் எழுதுனேங்க சார். அதுக்கப்புறம் அந்த இடையில வந்து ஒரு குறள் சொன்னீங்க இல்லையா, ஒரு குறள்ல வந்து இந்த பெண்களோட அந்த பழகும் போது எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பகிர்ந்து இருந்தீங்க, அலுவலகத்துல அந்த மாதிரி எப்படி இருக்காங்க. அது ரவி சார் வந்து ஒரு டைம் நம்ம இதுல கேட்டிருந்தாரு, ஆண் பெண் நட்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் ஒண்ணு எழுதியிருந்தேன். ஆண் பெண் நட்பு எதிர்பாரா நிகழ்வும் ஏற்படும் உணர்வின் நம்பிக்கை, ஆறுதலாய் தோழி, தோள் கொடுக்கும் தோழனாய், உறவுகளை கடந்த ஒரு புனிதம், உரிமையோடு பேசும் உயிரோவியம், உணவின் உப்பை போன்ற உணர்வு, உலகத்தின் மையப்புள்ளியாய் உறவு, வரமாய் வந்த இறையா இறையின் கொடையா, கவலைகளை களையும் டைரியாய், புதுமையை படைக்கும் புத்தகமாய், மகிழ்ச்சிக்கோர் சாட்சியாய், மாய சக்தியாய், பகை கடந்து பாலமாய் மாறும், உயிரின் ஆதாரமாய், ஆயுளின் அதிகரிப்பாய், பயணத்தின் தேடலாய், தேடாத புதையலாய், பரிமாற பக்கங்கள் இருக்கும் இலைப்பாற்றும் மரங்களாய்,
பறவைகளாய் என்றும் நாங்கள். ஆண் பெண் நட்பு இதில் எழுதலாம், இன்னும் எழுதிட்டே இருக்கலாம் நிறையா. அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய நட்பு இருந்தாலும் நம்ம நட்புல அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மெதுவா சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். ஒவ்வொருத்தருடைய விளக்கங்களுமே ரொம்ப உபயோகமாக இருந்தது சார். நன்றி சார். சிவக்கணி, பாராட்டுகள், அருமை. உங்களுக்கு கைதட்டல். சார் இது விவோ யாரு பேசுங்க. ஹலோ, கை தூக்கி இருக்கீங்க. விவோ சார் கேக்குதுங்களா? யாரு? சக்கரபாணி சார். ஆமா சார். பேரு சொல்லுங்க சார். வாங்க சார். வணக்கம். ஒரு வணக்கம். ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. இது இந்த நட்பு வந்து தீய எண்ணம் உள்ள, தீய செயல்பாடு உள்ள, தீய மக்களை பற்றி பேசக்கூடிய நட்பா இருக்குது. அதை ஏன் தீ நட்புன்னு சொன்ன, தீய நட்புன்னு சொல்லாத ஏன் தீ நட்புன்னு அதுக்கு வந்துட்டு தலைப்பு கொடுத்தாரு? ஏன்னா அவர் குரலே சொல்றாரு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஆக தீயை விட மோசமானது தீயவை. அப்படி இருக்கும்போது அது தலைப்புக்கு ஏன் இவரு தீ நட்புன்னு பெயர் வச்சாரு? அதான் சொல்லிட்டாரு, தீயை விட இதுவானது தீயவை அப்படின்றதுனால இது வந்து தீ நட்புன்னு சொல்லும் போது தீமை. தீய தொடவீங்களா? தொடமாட்டீங்கல்ல. தீமை. அதுதான் தீய நட்புன்னு அப்படி சொல்லாம ஏன் வெறுமனே தீ மற்றும் தீ நட்புன்னு சொன்னாருதான். கொஞ்சம் அதிகமா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறாரு. தீ நட்பு இருந்ததுன்னா அங்கங்க பத்திக்கோன்றதையும் சொல்றாரு. அப்புறம் அமுதா மேடம் அதுக்கு வந்துட்டு அடி தொடை அதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? நீங்க லேட்டு சார், நாங்க எல்லாம் அடி தொடையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க சார். லதா மேடம் இல்ல கேட்டுதான் அவங்க வேக வேகமா ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒரு ஒரு குரலுக்குமே டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, மேடத்துக்கிட்ட நிறைய பாராட்டுகளை வாங்கிட்டாங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க. இல்ல எனக்கு அதான் சார் அந்த ஒரு சந்தேகம் தான். சார் நெருப்பு மாதிரி தான் அந்த தீ நட்புங்கிறதுக்கு நான் ஒரு இது சொன்னனே சார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே மேடம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது தீக்கு வந்து அதுக்கப்புறம் வினய் தான் சார் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் ஒரு விளக்கம் கொடுத்தேன். அது நீங்க தொடக்கத்துல இல்லாததுனால உங்களுக்கு இந்த கேள்வி வந்தது. தவறில்லை. யூடியூப்ல கேளுங்க. மகிழ்ச்சி. ஒண்ணு இல்ல சார், தீய குணங்கள் தீமை செய்யறவங்க இது ரெண்டு தான் அது சொல்றாரு. அத வந்து தீ நட்புன்னு சொல்றாரு. தீய நட்புன்னு சொல்றதை விட தீ நட்புன்னு சுலபமா சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். பண்பிலான் கேண்மைங்கிறாரு. பண்பிலான் கேண்மை, மனித பண்புகளுக்கு இல்லாதவனுடைய கேண்மையே தீ நட்புங்கிற. அதாவது நெருப்பு கிட்ட எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமோ அந்த மாதிரி ஜாக்கிரதையா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்றதுதான் அது அர்த்தம். சரி, நன்றி நன்றி. நெருப்போடவே விளையாடுறாங்க சார். நம்ம விளையாடி தானே இருக்கிறோம் நெருப்போட. அதாவது நம்ம கூடவே எத்தனை நெருப்பு இருக்குது சார், விளையாடி தான் இருக்கிறோம். ஏன் சார் தீ போன்ற நட்பு தீய நட்பு. அருமை, மகிழ்ச்சி. நன்றி. முடிச்சுக்கலாமா? அருமை. ஒரு அருமையான கலந்துரையாடல், நல்ல விளக்கங்கள், நிறைய விளக்கங்கள், நிறைய செய்தி. இதுல வந்து கூட இன்றைய அதிகாரத்துல இருந்து நம்ம இலக்கணமும் ஆரம்பிச்சதுல மகிழ்ச்சி. அதுல லதா மேடமோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவர்களுக்கு ஒரு பாராட்டு, மாலதிகம் ஒரு பாராட்டு. இது அத்தனைக்கும் காரணமா இருக்கிற அமுதா மேடம்க்கு மிகப்பெரிய எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். நம்ம கிட்ட இருக்கிறவங்க எவ்வளவு ஒரு தமிழ் ஆர்வத்தோட அத வந்து பாக்குறாங்க. அதை விட வேற என்ன சார் இருக்கு? என்ன பிரச்சனைன்னா முதல்ல ஆஃப் பண்ணிடுவோம், ரெக்கார்டிங் நிறுத்திடுவோம். ஆமா சார், நிறுத்திடுங்க.